வரம் சினிமாஸ் தயாரிக்கும் படம் இறுதி முயற்சி. ஒரு உண்மை சம்பவத்தை மையப்படுத்தி எடுக்கப்பட்ட கதை இது. உலக அளவில் 40 நொடிக்கு ஒருவர் தற்கொலை செய்து கொள்கிறார்கள். இந்தியாவில் ஆண்டுக்கு 1,00,000 மக்கள் தொகையில் 5 முதல் 7 பேர் தற்கொலை செய்து கொள்கின்றனர் என்பது தகவல். தற்கொலை எதற்கும் தீர்வாகாது. தற்கொலை தீராத வியாதி இல்லை, தீர்க்க முயற்சிக்க வேண்டும் என்பதே அப்படி ஒரு கதைக்களத்தினை கையில் எடுத்த கதைதான் இறுதி முயற்சி. இந்த விழாவிற்கு வருகை தந்துள்ள சிறப்பு விருந்தினர்கள் மற்றும் படக்குழுவினரை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். தயாரிப்பாளர் மற்றும் இயக்குனர் வெங்கட் ஜனா அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். இயக்குனர் சங்க தலைவர் ஆர் உதயகுமார் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். இயக்குனர் சங்க செயலாளர் திரு பேரரசு அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். கதை நாயகன் ரஞ்சித் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். கதையின் நாயகி மெகாலி அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். படத்தின் முக்கிய கதாபாத்திரம் ஏற்றிருக்கும் நடிகர் விட்டல் ராவ் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். விட்டல் ராவ் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். படத்தின் இசையமைப்பாளர் சுனில் லாசர் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். படத்தோட டெக்னீஷியன்களுக்கு இயக்குனர் சங்க தலைவர் செயலாளர் கௌரவிச்சா நல்லா இருக்கும்னு படத்தோட டீம் ஆசைப்படுறாங்க. ஏன்னா நீங்க வந்தா இயக்குனர் சங்கமே வந்த மாதிரி. இசையமைப்பாளர் சுனில் லாசர் அவர்களுக்கு இப்போது மரியாதை செய்யப்படுகிறது. இந்த படத்தின் எடிட்டர்கள் வடிவேல் மற்றும் விமல்ராஜ் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். கலை இயக்குனர் பாபு எம் பிரபாகரன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். பாடல் ஆசிரியர் மாசுக் ரகுமான் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். சிங்கர் அரவிந்த் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். கமலா ஹரிஹரன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். படத்தில் குழந்தை நட்சத்திரமாக நடித்திருக்கக்கூடிய நீலேஷ் மற்றும் மௌனிகா அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம்.
வேற யாராவது படத்தோட டீம் இங்க இருக்கீங்களா? ப்ரொடக்ஷன் மேனேஜர் பேர் என்ன? ப்ரொடக்ஷன் மேனேஜர் விபி வேலு அவர்களை மேடை கழிக்கிறோம். அப்படியே பிஆர்ஓ வேலுன்னு கூப்பிடலாமே. இணை இயக்குனர் பேர் என்ன? செல்வகுமார் இணை இயக்குனர் அவர்களை மேடை கழிக்கிறோம். இணை இயக்குனர் குருமூர்த்தி அவர்களை மேடை கழிக்கிறோம். படத்துல இன்ஸ்பெக்டர் ரோல நடிச்ச கதிரவன் அவர்களை மேடை கழிக்கிறோம். முத்துக்குமார் அவர்களை மேடை கழிக்கிறோம். சத்குரு அவர்களை மேடை கழிக்கிறோம். PS ராஜா அவர்களை மேடை கழிக்கிறோம். நீங்க எங்கேயாவது 5வது சீட் 6வது சீட்ல இருந்தீங்கன்னா கொஞ்சம் முன்னாடி வாங்க. முத்துக்குமார சுவாமி அவர்களை மேடை கழிக்கிறோம். இயக்குனர் வெங்கட் ஜனா அவர்களுக்கு பேரரசு சார் அவர்களும் RV உதயகுமார் சார் அவர்களும் மரியாதை செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி. வேண்டாம் வேண்டாம், பிஆர்ஓக்கே போட காணோம், நீங்க அதுக்குள்ள தொகுப்பாளனிக்கு வாங்க. வேணாம் வேணாம், பிஆர்ஓ வேலு வாங்க மேடைக்கு வாங்க. சார் கூப்பிட்டாங்க. படத்தை வெளியிடக்கூடிய அஜய் பிலிம் ஃபேக்டரி அஜய் அவர்களை மேடை கழிக்கிறோம். எங்க இருக்காரு? இந்த போட்டோ எல்லாம் போட்டுருவீங்கல்ல. ஆதவன் சன் டிவி, விஜய் டிவி, சன் டிவி, எல்லா டிவிலும் இருக்கக்கூடிய ஆதவன் எங்க இருக்கீங்க? சார் ரொம்ப நன்றி சார். நீங்க போடுங்க சார். அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. தொகுப்பாளனி கவிதா அவர்களுக்கு இயக்குனர் சங்க தலைவரும் செயலாளரும் சால்வை அணிவிப்பார்கள். நன்றி. ஆதவா எங்க பாருந்த? அதான் இவ்வளவு லேட்டா உதயமாகறாரு. பேரரசு சார்,
நன்றி. உலகை மாற்றக்கூடிய சக்திகளில் சக்தி வாய்ந்த பேராயுதம் தன்னம்பிக்கை. அந்த தன்னம்பிக்கை இழந்து நாளை மீது நம்பிக்கை இல்லாத மனிதர்கள் இன்றே இறக்கும் ஈரத்தின் இரவுகள். இதயமும் ஆன்மாவும் பூமியில் நொறுங்கிய வாழ்க்கை. அடித்தட்டு மக்களின் வாழ்வியல் கதையை முதல் முயற்சியாக இறுதி முயற்சியில் எடுத்துள்ளார். உயிரை உணர்ந்து உறவை பிரியும் உறவுகளுக்கே அந்த வலி புரியும். அறிமுக இயக்குனர் வெங்கட் ஜனா அவர்களை இப்போது பேச அழைக்கிறோம். எங்களது அழைப்பை ஏற்று வந்திருக்கும் இயக்குனர் சங்க தலைவர் ஆர் உதயகுமார் சார் அவர்களே, செயலாளர் பேரரசு சார் அவர்களுக்கும் எனது நன்றியை முதல்ல தெரிவிச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் எங்களுக்கு மீடியா நீங்கள் தான், சோசியல் மீடியாவும் ப்ளஸ் நான் ரொம்ப எமோஷனலாக இருக்கேன். பத்திரிகை மற்றும் சோசியல் மீடியா நம்ம நண்பர்கள் நீங்கள் தான் அதை வந்து கொண்டு போய் சேர்க்கணும். ஒரு பெரிய முயற்சி. இந்த முயற்சி வந்து என்னன்னா, என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. ஒரு நல்ல படைப்பு, நல்ல ஒரு குழந்தைய வந்து உங்கள்கிட்ட கொண்டு வந்து ஒப்படைச்சிருக்கோம். அது உங்கள் கையில் கொடுத்துட்டோம். நீங்கள் வந்து இதை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்த்து இதன் மூலம் ஒரு விழிப்புணர்வு. ஆக்சுவலாக நான் என்னுடைய நண்பர் ஒருத்தர் வந்து அவரும் இந்த கதைக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன். ப்ளஸ் அதுக்கப்புறம் ஒரு பேப்பரில் வந்து ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி திருப்பூரில் நடந்த ஒரு இன்சிடென்ட். ஒரு டெக்ஸ்டைல் ஓனர் தன் குடும்பத்தோட இறந்துட்டார். அந்த செய்தியை படிச்சுட்டு அதை என்னால் வந்து ஈஸியாக கடந்து போக முடியல. அது இரவெல்லாம் என்ன ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிச்சு. எப்படி அவர் இறந்துருப்பாரு, குழந்தைங்க வந்து அவர் கண்ணு முன்னால் அவங்க சாகும்போது அவர் எவ்வளோ உணர்ச்சி வசப்பட்டிருப்பாரு அப்படிங்கிறது ஃபுல்லாக யோசிச்சு எனக்குள்ள நிறைய கேள்விகள். ஏன் அவங்கள வந்து அந்த இறந்து அவங்கள நம்ம படைப்பால ஒரு சிரஞ்சீவி ஆக்குவோம், அதன் மூலம் வந்து தற்கொலை வந்து எந்த பிரச்சனைக்கு தீர்வாகாது அப்படின்னு ஒரு மெசேஜ் சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுதான் அந்த ரவிச்சந்திரன் அப்படிங்கிறவரை வந்து அவர் ஃபேமிலியை வந்து இறந்த அந்த ஃபேமிலியை வந்து திரும்ப உயிர்ப்பிச்சு ஒரு சிரஞ்சீவியா இந்த உலகத்துல உலக விடணும் அப்படின்னு சொல்லி தான் இந்த படத்தை நான் இந்த ஸ்கிரிப்ட் எழுதி இன்னைக்கு கன்வெர்ட் பண்ணிருக்கேன். இதுல வந்து சொல்லணும்னா ரவிச்சந்திரனா வந்து ரஞ்சித் சார் அப்படியே வாழ்ந்திருக்கிறாரு. அதே மாதிரி மெகாலி அவங்களும் ஒரு தமிழ் சினிமாவுக்கு கிடைத்த ஒரு நல்ல நடிக்க சேர்ந்த ஒரு கதாநாயகியா வளம் வருவாங்கன்னு நம்பிக்கை இருக்கு. என்னுடைய எடிட்டர்ஸ் அவங்க வந்து எடிட்டர்ஸ்ன்னு சொல்ல முடியாது, எனக்கு ஒரு உதவி இயக்குனரா என்னோட இந்த படத்தோட ஆரம்ப புள்ளியிலிருந்து எனக்கு அவ்வளோ சப்போர்ட்டா இருந்தாங்க. ஸோ அவங்களுக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். என்னுடைய கேமராமேன் சூர்யா காந்தி அவருக்கு, இசையமைப்பாளர் சுனில், அப்புறம் ஆர்ட் டைரக்டர் பிரபா, ப்ரொடக்ஷன் மேனேஜர் வேலு மற்றும் என்னுடைய இணை இயக்குனர் குருமூர்த்தி, செல்வகுமார், படத்தில் பணிபுரிந்த அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். வேற என்ன சொல்றது, ஓகே எல்லாருக்கும். அதாவது கடவுள் வந்து நேரடியாக வந்து உதவி செய்ய முடியாது, சில நல்ல உள்ளங்கள் அனுப்புவாங்க. அப்படி எனக்கு ஒரு 2 நல்ல உள்ளங்கள் அனுப்பிச்சாரு. ஒன்று ஆனந்தகுமார் சார், இந்த படம் வந்து அப்படியே எல்லாம் ஒரு ஸ்டக்காகி நின்னப்போ, சார் எழுந்திருக்கு சார். முரளி சார், சார் மேடைக்கு நீங்க வாங்க சார். எனக்கு வந்து அதாவது சார் வாங்க சார், முரளி சார் வாங்க ப்ளீஸ். வாங்க சார் சார் ஓகே. ஸோ அவங்க சார் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஸ்டக்காகி நின்னது இந்த படம். இறுதி முயற்சியில வந்து
ஒரு அச்சாணியா இருந்து, அச்சாணி பெட்ரோல்னு சொல்லலாம், எனக்கு வந்து இந்த வண்டியை வந்து நகர்றதுக்கு ஒரு உதவியா இருந்தாங்க முரளி சார், ஆனந்தகுமார் சார், அவங்களுக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி இந்த படத்தில் இன்ஸ்பெக்டரா கதிரவன் நடிச்சிருக்கிறார். அவர் இயக்குனர், டப்பிங் யூனியன் செயலாளர், ரொம்ப சிறப்பாக நடிச்சிருக்காரு. அவரோட ராஜா, சர்க்குரு, விஎன் செல்வன், குணா, சதீஷ், இவங்க எல்லாருமே ரொம்ப சிறப்பாக நடிச்சிருக்காங்க. அவங்களுக்கு இந்த நேரத்தில் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். மோனிகா, நீலேஷ், ரெண்டு பேரும் அந்த அப்படி பண்ணியிருக்காங்க. முதல் படமே தெரியாது அந்த அளவுக்கு நடிச்சிருக்காங்க. எல்லாருமே வாழ்ந்திருக்காங்க. இந்த கதை ஒருவேளை அது உள்ள அந்த கதையில ஒரு ஆத்மா இருக்கு. அந்த ஆத்மா வந்து எல்லாரையும் அப்படியே அபகரிச்சிச்சுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் வந்து அது எனக்கு சும்மா ஒரு நியூஸா கடந்து போக முடியல அந்த அந்த ஃபேமிலி இறந்ததை. சரி, அவங்க என்ன மனநிலை இருப்பா, அது வந்து சைக்கலாஜி, சரி நார்மலா இதை எடுத்துன்னு ஒரு டாக்குமெண்ட்ரி ஃபில்ம் ஆயிடும். ஸோ இதை கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் பண்ணணும்னா கொஞ்சம் சைக்கலாஜிக்கலா எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சைக்கலாஜிக்கல் ஸ்கிரிப்டா வந்து இதை எழுதி ரஞ்சித் சாரை போய் பார்த்தோம். ரஞ்சித் சாருக்கு ஆல்ரெடி கால் பண்ணேன், சார் இந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் இருக்கு. அவரு ரொம்ப இல்லைங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு தவிர்க்கிற ஒரு மனநிலை தான் இருந்தாங்க. காரணம் வந்து என்னன்னா, அப்புறம் இல்லை சார் ஒரு 10 நிமிஷம் கேளுங்க, உங்களுக்கு பிடிச்சா பண்ணலாம் அப்படின்னா அப்புறமா போய் சொன்ன உடனே சார் டக்குன்னு, சார் நான் ஏதோ வழக்கமா இருந்துட தாதா அந்த மாதிரி கதையை வரும்னு நினைச்சேன், பட் நீங்க வேற மாதிரி ஒரு வந்து நிக்கிறீங்க, சூப்பர் பண்ணுவோம் சார் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஆரம்பிச்சதுதான். ஸோ இதுல வந்து படம் பார்க்கும்போது தெரியும் ரஞ்சித் சார் வந்து தமிழ் சினிமா எந்த அளவுக்கு மிஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு. கண்டிப்பா அவருக்கு ஒரு அவருடைய மைல்கல்ல ஒரு சிறந்த கல்லா இருக்கும். ஓகே, ஸோ மேலும் நேரம் கால தாமதம் இருப்பதால் விட்டல் சார் ஒருத்தர் நான் பார்க்கும்போது விட்டல் சார் வந்து எனக்கு என்னன்னா ஒரு பெரிய பேக்போன். சார் வந்து எனக்கு ஒரு அப்பா மாதிரி. நான் கரெக்டாக ஏதாவது ஒரு இதாக இருக்குமே எனக்கு கால் பண்ணுவார் திடீர்னு. நான் நிறைய வாட்டி பார்த்துருக்கேன். ஒருவேளை எங்கள் அப்பாவுடைய ஆத்மா அவருக்குள்ள போச்சான்னு தெரியல. கரெக்டாக நான் வீட்டில் சொல்லுவேன், ரொம்ப என்கரேஜாக சொல்லுவார், சார் நல்ல படம் எடுத்திருக்கு, தைரியமா இருங்க சார், வரும் சார் சொல்லுவார். அவர் சிறப்பாக நடிச்சிருக்காங்க விட்டல் சார். ஆக்சுவலி இது வந்து ராதாரவி அண்ணனுக்கு தான் இந்த கதையை சொன்னோம். அவர் கதை கேட்டுட்டு ராதாரவி அண்ணன் என்ன சொன்னா, அப்பா ஆல்ரெடி எனக்கு நிறைய நெகட்டிவ் சைடு இருக்கு, இதுல இந்த கேரக்டர் பண்ணேன்னா என்னை வீட்டுக்குள்ளேயே சேர்க்க மாட்டாங்க அப்படின்னு பயந்தாரு. ஸோ அப்புறமா சரி பார்க்கும்போது அப்புறம் விட்டல் சாரை சரி ட்ரை பண்ணுவோம் சரி சொன்னேன். அவர் சார் கொஞ்சம் அப்படி யோசிச்சார், பரவாயில்ல பண்ணுவோம். அதாவது வில்லனை வந்து தூத்துறது தான் அவங்களுக்கு ஒரு வெகுமதி, மக்கள் வந்து வெறுக்கிறது வெகுமதி. நான் பண்றேன்னு சொல்லி தைரியமா பண்றாங்க. சென்சார்ல வந்து நிறைய சார் டைலாக் மியூட் பண்ணியிருக்காங்க. ஸோ விஷுவலா இருக்காது டைலாக்ல, ஏன்னா கெட்டவனா அவன் கெட்ட வார்த்தை பேசிதான் ஆகணும். ஸோ அதை நம்ம சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக பண்ணோம். வேற யாரும் இருந்தா மன்னிச்சிருங்க. சார் உதயகுமார் சார், பேரு சார், உங்க படங்களை பார்த்தா நாங்கள் வந்திருக்கோம், சினிமாக்கே வந்தோம். ஆமா, சின்ன கவுண்டரு, கிழக்கு வாசல்லாம் கோயம்புத்தூர்ல எத்தனை வாட்டி பார்த்து நினைக்கிறது இல்லை. ஸோ நீங்க என்னுடைய மேடையில் இருக்கிறது எனக்கு ஒரு மிகப்பெரிய பெருமையா நினைக்கிறேன். அதே மாதிரி நண்பர் ஆதவன் வந்து என்னன்னா, அவரு என்னோட இன்னொரு படம் அது ரிலீஸ் ஆகல அந்த மாதிரி அதுல முதல்ல ஆதவன் நான் தான் இன்ட்ரோடியூஸ் பண்ண அந்த ஒரு பெருமை எனக்கு இருக்கு. ஆக்சுவலா அதுல வந்து ஆர்ஜே பாலாஜி நடிக்க வேண்டியது, ஆர்ஜே பாலாஜி தான் ஃபர்ஸ்ட் நான் தான் நடிக்கிறது கூப்பிட்டேன். அவருக்கே ஆச்சரியம், என்னங்க எப்படி சார் என்ன அந்த ஹீரோ ஃப்ரெண்டு கேரக்டர் வந்து ஒரு ஃப்ராங்க் கால் பண்ணி கலாய்க்கிற மாதிரி. ஸோ அவர் ப்ரோக்ராம் கேட்டிருக்கேன், அப்போ அவர் நடிக்க சினிமா இல்லை, அப்போதான் சரின்ட்டு அப்புறம் பண்ண சரி சார் பண்ணுவோம் அப்படின்ட்டாரு. கரெக்டா ஷூட்டிங் ஒரு 2-3 நாள் அவர் ஃபோன் சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சு. என்னடா ஆச்சுன்னு பார்த்தா அப்புறமா நண்பர் எஃப்எம் சங்கர் மூலமா அதான் சார் அந்த கேரக்டர் பேரே மாத்தல பாலாஜின்னு வச்சுதான். அப்புறம் அவர் பண்ணாரு. அதுக்கப்புறம் வந்து 3 நாள் கழிச்சு கால் பண்றாரு பாலாஜி, சார் என்ன சார் எப்ப சார் எங்க ஷூட்டிங் போயிட்டு என்னங்க அந்த மாதிரி இல்ல நான் அந்த மாதிரி ஃப்ராங்க் கால் பண்ணி என்ன வந்து நிறைய த்ரெட்டன் இருந்ததுனால போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டாங்க அப்படின்னு இந்த மாதிரி ஆதவன் பண்றாரு. அப்படியா, சரி சரி ஓகே சார். அது இன்னைக்கு பெருமையா இருக்கு. இன்னைக்கு நான் முதல் அவர் கூப்பிட்டு அவர் இன்னைக்கு பெரிய பெரிய ஹீரோக்கள் வச்சு பண்ணிட்டு இருக்காரு. ஸோ ஆதவனும் அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு வாய்ப்புக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ வந்திருக்க எல்லாருக்கும் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த வளர வேண்டிய சரியா தண்ணீர் வார்த்து வளர்த்து விடுங்க. என்னுடைய இயக்குனர் சாமி சார், சாரி சார் கிளாரில் எல்லாமே மறந்து. ஓகே, சாமி சாரோட நான் வந்து மிருகம் 2-3 படங்கள். ஆமா சார், மேடைக்கு வாங்க ப்ளீஸ், வாங்க சார் வாங்க சார். சார்
ஸோ சாமி சார்கிட்ட நான் வந்து 2 படங்கள் அசோசியேட்டாக ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ அவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஸோ அடுத்ததாக பெரியவங்களாம் பேசணும், எங்களை வாழ்த்தி அருள் புரியணும். நன்றி. நன்றி சார். அடுத்ததாக நாம் பேச அழைக்கிறோம் கனவும் காயமும் பெரும் காதலும் கொண்ட இறுதி முயற்சி படத்தின் எடிட்டர் வடிவேல் விமல்ராஜ் அவர்களை பேச அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். இறுதி முயற்சி வந்து எங்களுக்கு 2வது படம். ஃபர்ஸ்ட் படம் என்னன்னா காவல்துறை எங்கள் நண்பன் சொல்லிட்டு ஒரு படம். அந்த படம் எல்லாருக்கும் கனெக்ட் ஆகிற ஒரு படமா இருந்தது. அதே மாதிரி இதுவும் என்னன்னா கண்டென்ட் ஓரியன்டான ஒரு படமா இருக்கும். எல்லாருக்கும் ஒரு பிரச்சனை இருக்கும், எல்லா குடும்பத்திலயும் ஒரு பிரச்சனை இருக்கும். அந்த பிரச்சனை எப்படி நம்ம சால்வ் பண்ணணும், அதுக்குள்ள வந்து எப்படி ரெக்டிஃபை ஆகணும் அப்படின்றத வந்து இயக்குனர் வந்து சிறப்பாக பண்ணியிருக்காரு. இந்த படம் கதை கேட்கும் போதே எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஆக்சுவலா. அதுக்கப்புறம் இந்த படம் வந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த படம் எப்படி ரிலீஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இயக்குனர் ரொம்ப ஃபீல் பண்ணினே இருந்தாரு. அப்படி பண்ணும்போது தான் கரெக்டான இடத்துல போய் சேர்ந்தா கரெக்டா ரிலீஸ் ஆயிடும் அப்படின்ற மாதிரி எல்லாருடைய கான்ஃபிடன்ட் இருந்தது. பட் ஆனால் ரிலீஸ் பண்றது ஒரு பிரச்சனையா இருக்கு. அதனால என்னன்னா என்ன பண்றது அப்படின்னு வரும்போது அஜய் சார் தான் கண்டிப்பா இந்த படத்துக்கு வந்து பெரிய எங்களுக்கு தெரிஞ்ச வரலாம் அவர் தான் பெரிய தூணா இருந்திருக்காரு. என்னன்னா படம் பார்த்தவொடனே பிடிச்சி இப்போ வரலுமே அந்த படத்தை வந்து அதாவது ரிலீஸ் பண்ணுவாங்க. பட் ஆனால் ரிலீஸ் பண்றதுல பயங்கரமா ப்ரமோஷன் அவர் தான் ஃபர்ஸ்ட்ல இருந்து பண்ணிருக்காரு. காவல்துறை நண்பனும் அதே மாதிரி தான். என்னன்னா தனஞ்சயன் சார் என்னன்னா பர்சனலா வந்து அவர் தான் வந்து இது பண்ணுவோம் அது பண்ணுவோம் இப்படி பண்ணுவோம் அப்படி பண்ணுவோம் சொல்லிட்டு நிறைய வந்து ரிலீஸ்க்கான ஒரு விஷயத்துக்கான வந்து சின்ன சின்ன டீசர், சின்ன சின்ன பிட்ஸ், சின்ன சின்ன வந்து ப்ரமோஷன், மக்களோட பிரச்சனையை அதை கனெக்ட் பண்ணி ஒரு டீசர் பண்றது, சின்ன ஒரு 10-20 அந்த மாதிரி வந்து சோசியல் மீடியா எல்லாமே வந்து பப்ளிசிட்டியா பெருசா பண்ணாரு. அந்த படம் எங்களுக்கு கிடைச்ச பேர் மாதிரி இந்த படமும் கண்டிப்பா கிடைக்கும். இது கண்டிப்பா நீங்க தான் பிரஸ் ஆன் மீடியாவும் தான் இதை வந்து அடுத்த கட்டத்துக்கு எடுத்துன்னு போகணும். நன்றி, வணக்கம். ஊடகத்துறைக்கு வணக்கம். வெங்கட் சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ் இந்த படத்துக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு. ஒரு நல்ல மோட்டிவேஷனல் சப்ஜெக்ட் எடுத்து பண்ணியிருக்காரு. தேங்க்யூ. நன்றி. அடுத்ததாக நாம் பேச அழைக்கிறோம் எல்லையற்ற அன்பின் ஆழத்திலிருந்து கடுமையான வேதனையை கண்ணில் சுமந்து பெருந்துயரின் பேசாத கதைக்கு பேசும் இசை தந்த இசையமைப்பாளர் சுனில் லாசர் அவர்களை பேச அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். இந்த லெஜண்ட்ஸ் பெரிய ஜாம்பவான்கள் இருக்கிற இந்த மேடையில நானும் முதல் முறையாக இந்த மேடை ஏறி இருக்கிறது வந்து ரொம்ப பெருமையாக இருக்கு. அதுக்கு வாய்ப்பளித்த டைரக்டர் சார் அவங்களுக்கு நன்றி. அண்ட் இங்க இப்போ வந்திருக்கதான மீடியா பர்சன்ஸ் நீங்க எல்லாம் இது வரைக்கும் பேசினதை நீங்க கேட்டிருப்பீங்க. இந்த படம் வந்து ஒரு ஃபிலிம்ல சாதிக்கணும்னு நினைச்சிட்டு வந்திருக்க எல்லா டெக்னீஷியன்ஸும் வந்து ரொம்ப ஈஸியாக கனெக்ட் ஆகும்னு நினைக்கிறேன் மற்ற ஃபீல்டை விட எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா இந்த 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 படத்துல நம்ம ஹேண்டில் பண்ணியிருக்க பிரச்சனை வந்துட்டு டெக்னீஷியன்ஸா நிறைய பேர் வந்து வளர்ற நேரங்கள்ல இல்ல பட வாய்ப்புக்காக கஷ்டப்படுற நேரங்கள்ல அன்றாட வாழ்க்கையில டெய்லி அனுபவிக்கிற விஷயங்கள் தான். ஸோ பர்சனலாக எனக்குமே வந்து இந்த கதை வந்து நல்ல ஒரு இம்பேக்ட் இருந்துச்சு. அண்ட் இப்போ கூட இதுக்கு லிரிசிஸ்ட் சார் வந்து ரொம்ப அருமையான லிரிக்ஸ் கொடுத்துருந்தாங்க. அவர் சார் ரஹ்மான் சார் கூடலாம் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது என் கூடயும் ஒர்க் பண்ணணும்னு நினைக்கும் போது அவர் கூட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இதுக்காக கமலா அவங்க வந்து ஒரு ட்ராக் பாடியிருக்காங்க. அப்புறம் அரவிந்த், ஏர்டெல் சூப்பர் சிங்கர் அரவிந்த் அவங்க பண்ணியிருக்காங்க. ஸோ எங்களால் முயன்ற அளவு நாங்கள் இதை கதைக்கும் அதை அருமையாக ஒளிப்பதிவு செய்த சூரியகாந்தி, அப்புறம் எடிட்டர்ஸ் அண்ட் கூட ஒர்க் பண்ண டெக்னீஷியன்ஸ் எல்லாமே அதை வந்து விஷுவலாக எந்த அளவுக்கு பியூட்டிஃபுல்லாக கொண்டு வந்தாங்களோ கூடவே சேர்ந்து ஆனந்த் அவங்க வந்து மிக்சிங் பண்ணியிருந்தாங்க. 5.1 அண்ட் ஸ்டீரியோ மிக்சிங் ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க. ஸோ இதை அருமையான ஒரு விஷுவல்ஸ் அண்ட் அந்த கதைக்கு ஏற்ற இசையை கொடுத்துருக்கோம். அதுக்கு நல்ல ஒரு சப்போர்ட்டாக இந்த மியூசிக் இருக்குன்னு நாங்கள் நம்புகிறோம். நீங்களும் கண்டிப்பாக இந்த கதையும் மக்கள்கிட்ட நீங்கள் கொண்டு சேர்த்துருங்க. ரொம்ப நன்றி.
நன்றி. அடுத்ததாக நாம் பேச அழைக்கிறோம். பெரியோனே என் ரகுமானே, பெரியோனே ரஹீம், மேகக்குயிலே மண்ணில் புது மழை பெய்கிறதே என்று ஆறு ஜீவிதம் படத்தில் நம் ஜீவனில் கரைந்திட்ட வரிகள் தந்த மாசுக் ரகுமான் பாடலாசிரியர் அவர்களை இப்போது பேச அழைக்கிறோம். அனைவருக்கும் எனது இனிய மாலை வணக்கம். அவையில் கூடியிருக்கிற பெரியோர்களுக்கும் எனது பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த படம் எனக்கு கிடைச்சது ஒரு அற்புதமான ஒரு விஷயம். ஒன்றை தொட்டு ஒரு நல்லது நடந்தால் அதை தொட்டு அடுத்த நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் வந்து 2007 பாடல் எழுத ஆரம்பித்தேன். என்னுடைய முதல் பாடல் வந்து ரஹ்மான் சாருக்கு ஒன் லவ் அப்படின்ற ஒரு ஆல்பம்க்கு எழுதியிருந்தேன். அடுத்து ஜோதா அக்பரில் வரக்கூடிய ஹ்வாஜா இந்தன் ஹ்வாஜான்ற பாட்டுடைய தமிழ் எழுதியிருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு நீண்ட இடைவெளி எடுத்துக்கிட்டேன். ஏன்னா நான் வந்து ஆசிரியர் பணியில் இருந்தேன். இன்னொரு காரணம் என்னென்னா, கமர்ஷியல் பாடல்கள் எழுதுறதுல எனக்கு அவ்வளோ விருப்பம் இல்லை. அதனால் ரொம்ப விலகியே இருந்தேன் சினி ஃபீல்டு விட்டு. வெகு காலங்கள் கழித்து என்னுடைய மாணவன் மூலமாக எனக்கு எஃப்ஐஆர்ன்ற ஒரு படம் கிடைச்சது, விஷ்ணு விஷால் அவருடைய படம். அதில் வந்து 2 பாடல்கள் எழுதியிருந்தேன். அந்த பாடலை கேட்ட இயக்குனர் அமுதேஸ்வர் அப்படின்றவர், இன்னைக்கு வரைக்கும் நான் அவரை நேரில் பார்க்கல, இன்னைக்கு இந்த நிகழ்வுக்கு வருவார்னு எதிர்பார்த்திருந்தேன். பார்த்துருந்தா அவருக்கு ஒரு நன்றி சொல்லணும்னு நினச்சிருந்தேன். அவர் வந்து அந்த பாடலை கேட்டுட்டு டைரக்டர், இந்த படத்தோட இறுதி முயற்சியுடைய டைரக்டர் வெங்கட்ஜனா சாருக்கு ரெஃபர் பண்ணியிருக்கிறாங்க. அப்படிதான் அந்த வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. முதல்ல வந்து அவங்கள மீட் பண்ணும்போது கதையை சொன்னாங்க. கதை வந்து ஒரு முக்கியமான சமூக பிரச்சனையை எடுத்து கையாண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லும்போதே இதாக இருந்தது. எனக்கு இன்னொரு சுதந்திரம் என்னன்னா, பாட்டை எழுதிட்டு மெட்ட அமைக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லி முதல்ல ஒரு பாடல் தான் முடிவு பண்ணியிருந்தாங்க. அந்த பாடல் வந்து அது இன்னைக்கு ஸ்க்ரீன் ஆகலை. படம் வரும்போது பாருங்க. அதுவும் இன்னொரு ஆழமான ஒரு வலியை சொல்லக்கூடிய பாடல். அதுலேருந்து வலியிலேருந்து ஒரு வழியையும் சொல்லக்கூடிய பாடல் அது. அது வரும்போது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். கதையோட்டத்தோடு போகக்கூடிய பாடல் தான். அடுத்ததாக வந்து வெகு நாட்கள் கழித்து மறுபடியும் இந்த பாடலுக்கு இந்த சூழல் ஒன்று இருக்குது, இந்த சூழலுக்கு ஒரு பாட்டு வேணும் அப்படின்னாங்க. இதுவும் மாண்டாஜ் சாங் தான் அப்படின்னு சொல்லும்போது இதுவும் எழுதிட்டு தான் மெட்ட அமைச்சாங்க. சுனில் தாசர் பற்றி சொல்லி ஆகணும். இந்த பாட்டிலோடைய மெலடி கேட்டிருப்பீங்க. இந்த மெலடி வந்து எங்கேயுமே வார்த்தைகள் வந்து அடுத்தவாறு எனக்கு இதுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுங்கன்னு அவர் கேட்கவே இல்லை. கொடுத்த லிரிக்ஸுக்கு அழகாக ஒரு மீட்ரு பண்ணி அது மெலடியாகவும் ரொம்ப அருமையாக சோல்ஃபுல்லாக பண்ணியிருந்தார். கோரஸ்லாம் சரியான இடங்கள்ல சேர்த்திருந்தாரு. இப்படி இந்த பாடல் வந்தது. இதில் வந்து இந்த உயிர் கூட்டில் சிறை கதவை யார் தைத்ததோ அப்படின்ற வரிகள்லாம் வந்து அந்த கதைக்குள்ள இருந்து தான் எடுத்தது. அந்த கதையில எவ்வளோ எமோஷன்ஸ் பிளே ஆயிருக்கு. ரஞ்சித் சார்லேருந்து, ஹீரோயின் மேம்லேருந்து, இந்த குழந்தைங்கலேருந்து எல்லாருமே வந்து அந்த எமோஷன்ஸை எப்படி ப்ளே பண்ணியிருந்தாங்களோ. ஏன்னா யூஸ்வலாக ஒரு டியூனுக்கு பாட்டு எழுதும் போது அந்த டியூனை கேட்க அதுலேருந்தே சொல் கிடைக்கிறதா மாதிரி எனக்கு ஒரு உணர்வு ஏற்படும். அதை வச்சு எழுதுவோம். ஆனால் இதில் வந்து சீன்ல இருந்து வார்த்தைகளை எடுக்க முடிஞ்சது. அந்த உணர்ச்சியை தான் அப்படி கடத்த முயற்சி செஞ்சுருக்கேன். அது உங்களுக்குலாம் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இயக்குனர் அவர்களும் மற்றவர்களும் கேட்டுக்கிட்ட மாதிரி ஊடக நண்பர்கள் இந்த படத்தை நிச்சயமாக கொண்டு சேர்க்கணும். ஏன்னா அது ஒரு சிறந்த மெசேஜ். ஒவ்வொரு மனிதனும் எழுந்து நிற்க வேண்டிய சூழலுக்கு வரும்போது இந்த படம் நிச்சயமாக ஒரு பாடமாக இருக்கும்னு நினைக்கிறேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். நன்றி. அடுத்ததாக நாம் பேச அழைக்கிறோம். 50 வருட சினிமா அர்ப்பணிப்பு, 150 படங்கள், பாட்ஷா தொடங்கி தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் என்று சினிமாவின் அத்தனை துறையும் அத்துப்படி. வில்லன், ஃபாதர், சென்டிமெண்ட் என்று கொடுக்கும் கதாபாத்திரங்களில் உயிர்ப்பிப்பவர், கதாபாத்திரங்களில் தன் நடிப்பால் மேலும் மெருகூட்டுபவர், சூப்பர் ஸ்டாரின் திரைப்பட கல்லூரி முதல் இன்று வரை நண்பராக இருக்கும், படத்தில் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்த விட்டல் ராவ் அவர்களை பேச அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். மேடையில் வந்திருக்கும் திரு ஆர்வி உதயகுமார் அவர்களுக்கும், பேரரசு சார் அவர்களுக்கும், ரஞ்சித் சார் அவர்களுக்கும், மேகாலயா அவர்களுக்கும், அஜய் சார் அவர்களுக்கும், ஆதன் பேர் தெரியும் சார், மன்னிக்கிறோம், பத்திரிகை நண்பர்களுக்கும் மீடியா நண்பர்களுக்கும் என்னுடைய மாலை வணக்கம் தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாம் டைரக்டர் சொல்லிட்டாரு, நான் எப்படி வந்தது என்ன இருந்தது. மிகப்பெரிய சந்தோஷம். இன்னைக்கு இந்த விழா கொண்டாடுறது சாதாரண விஷயம் இல்லை. ஒரு அருமையான மெசேஜ் இந்த படத்தில். எனக்கு முதல்ல பயமாக தான் இருந்தது இந்த படத்தில் நடிக்கிறதுக்கு. அப்புறம் ஒத்துக்கிட்டேன், பண்ணுறேன் சார். நல்ல எனக்கு சுதந்திரம் கொடுத்தாரு. உங்கள் இஷ்டத்துக்கு பண்ணுங்க, அப்புறம் பார்க்கலாம், ரொம்ப அதிகமாக பண்ணாதீங்க, செட்டிலாக பண்ணுங்க,
டைரக்டர் கண்ட்ரோல் பண்ணார் என்ன. கஷ்டமாக தான் இருந்தது வில்லன் கேரக்டர் பண்ணுறது. இந்த படம் இந்த மெசேஜ் போய் சேரணும்னா அது மீடியா பத்திரிகையாளர்கள் உங்கள் கையில் தான் இருக்குது. தயவு செஞ்சு தலை வணங்கி கேட்குறேன், இந்த படத்தை பற்றி நல்லா எழுதினீங்கன்னா இந்த படம் செல்லில் ஆகிட்டு மிகப்பெரிய வெற்றி அடையும்னு என்னுடைய நம்பிக்கை. நான் கடவுளை வேண்டிக்கிறேன், தயவு செஞ்சு இதை செய்யுங்க, உங்கள் கையில் தான் இருக்கு. நன்றி, வணக்கம். நன்றி சார். அடுத்ததாக நாம் பேச அழைக்கிறோம். மெழுகுவர்த்தியில் மரணம் எழுதிய வார்த்தைகள், துக்கம் சுமந்து கண்ணீரால் கரையும் கதாபாத்திரம். திருப்பூர் கதைக்கு வங்கதேசத்து அம்மா வந்திருக்கிறார். முடியாதென்பது முற்றுப்புள்ளி, முடியும் என்பது வெற்றுப்புள்ளி. கதை மீது உள்ள நம்பிக்கைக்கும் கதாபாத்திர தீர்விற்கும் தமிழ் சினிமா தலை நிமிர்ந்து வாழ்த்து சொல்லும். அழைக்கிறோம் படத்தின் கதை நாயகி மெகாலி அவர்களை. எல்லாருக்கும் வணக்கம். டுடே இஸ் a very auspicious day. இன்னைக்கு தான் துர்கா பூஜை ஆரம்பிக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு auspicious நாள்ல உங்க எல்லாருக்கும் சந்திக்கிறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். இறுதி முயற்சி. இட்ஸ் a great team work. We had a very beautiful experience in this movie. And ரொம்ப நல்லா இருந்திருக்கு, ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்திருக்காங்க எல்லாரும். அண்ட் நம்ம எல்லாரும் சேர்ந்து என்ஜாய் பண்ணி இந்த படத்துக்கு ஒர்க் பண்ணியிருக்கோம். தேங்க்யூ டைரக்டர் சார் ஃபார் கிவிங் மீ திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் என் மேலே நம்பிக்கை வைக்கிறதுக்கு தட் ஐ கேன் போர்ட்ரே திஸ் வாணி கேரக்டர் த வே யூ வாண்ட் இட். தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் ரஞ்சித் சார் பற்றி பேசணுன்னா ஹீ இஸ் அன் அமேசிங் ஆக்டர். ஸோ அவங்க கூட ஒர்க் பண்ணும்போது ரொம்ப கம்ஃபர்டபுளாக அண்ட் ஸ்மூத்தாக இருந்துச்சு. ஸோ சில சமயத்தில் எனக்கு சில டைலாக் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப சப்போர்ட்டிவாக ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் மியூசிக் பற்றி பேசணும். கண்டிப்பாக சுனில் சார் ஹேஸ் கிவன் வெரி கேட்சி மியூசிக் இந்த படத்தோட. ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஒரு பிஜிஎம் இருக்கட்டும், ஒரு பாட்டு இருக்கட்டும், அண்ட் ஒவ்வொரு சீனில் ரொம்ப நல்லா மியூசிக் கொடுத்துருக்காங்க. ஸோ இட்ஸ் ரியலி இன்ட்ரெஸ்டிங். தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் சூரியகாந்தி சார் ரொம்ப நல்லா அழகான ஃபேம் காட்டியிருக்காங்க. எனக்கு ரொம்ப அழகான காமிருக்காங்க படத்துக்கு. ஸோ ஐ திங்க் இஸ் நாட் ஹியர். ரொம்ப நன்றி சார். அண்ட் என்டையர் டீம் ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்திருக்காங்க. ரொம்ப என்ஜாய் பண்ணி இந்த படத்தோட ஒர்க் பண்ணியிருக்கோம். அண்ட் லாஸ்ட் பட் நாட் அ லீஸ்ட், அக்டோபர் 10 இந்த படம் ரிலீஸ் ஆக போகிற தியேட்டரில். கண்டிப்பாக இந்த படம் தியேட்டரில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும். நீங்கள் எல்லாரும் தியேட்டரில் போய் பாருங்கள். அண்ட் இந்த படத்துக்கு show some love, support and blessings towards us. And thank you once again all the presentable media for giving your such a valuable time to us. Thank you so much. Romba romba nandri. Thank you. உங்களோட ஃபேவரட் தமிழ் சாங் 2 லைன்ஸ் பாடுங்களேன். நல்லா பாடுவாங்களா? ஸோ ஒரு 2 லைன்ஸ் பாட சொல்வோமே, பாடுங்க. பட் அது வேற பாட்டோட சாங் இருக்கும். சரி சரி. தமிழ் தான். தமிழ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். Look at the lyrics. எனக்கு தமிழ் பாட்டு ரொம்ப பிடிக்கும். ஸ்பெஷலி இமான் சாரோட படம் மியூசிக் ரொம்ப 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 பிடிக்கும். ஸோ ஐ வில் பி சிங்கிங் ஒன் சாங் ஃப்ரம் கும்கி. மன்னிச்சுக்கோங்க லிரிக்ஸ் மிஸ்டேக் ஆயிடுச்சுன்னா. ஐயையோ ஆனந்தமே நெஞ்சுக்குள்ளே ஆரம்பமே 100 கோடி வானவில் மாறி மாறி சேருது காதல் போடும் தோழலில் தேகம் மூழ்கி போகுது ஏதோ ஒரு ஆசை வா வா கது பேசு ஐயையோ 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 உன்னை முதல் முறை கண்டே நோடியன தன்னை கொள்ள விருந்தே
அன்றே வெறுந்தபம் இன்னும் எறும்பல மெல்ல மெல்ல கரைந்தே கரை சேர நீயும் கையில் ஏந்துவா உயிர் காதலோடு நானும் நீதவா கண்களில் கண்டது பாதி வரும் கற்பனை தந்தது மீறி தொடரே சுடரே மனிதே ஐயையோ ஆனந்தமே நெஞ்சுக்குள்ளே ஆரம்பமே 100 கோடி வானவில் மாறி மாறி சேருதே காதல் போடும் தூளில் தேகம் மூழ்கி போகுதே ஏதோ ஒரு ஆசை வா வா கடு பேசு ஐயையோ. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ லிரிக்ஸ் மிஸ்டேக் ஆயிடுச்சுன்னு மன்னிச்சுக்கோங்க. எனக்கு தமிழ் மேலே ரொம்ப மரியாதை இருக்கு. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. இதை இமான் சார் எப்படியா சேர்த்துருங்கப்பா. தேங்க்யூ மெகாலி. தேங்க்யூ ஸோ மச். ஸோ ஸ்வீட். அடுத்ததாக நாம் பேச அழைக்கிறோம் கொங்கு பூமியிலிருந்து வந்து கோடம்பாக்கத்தில் கொண்டாடும் படங்கள் தந்தவர். பாரதி கண்ணம்மா, மறுமலர்ச்சி, பாண்டவர் பூமி, மனதை திருடிவிட்டாய் என்று வெற்றி படங்களிலெல்லாம் ரஞ்சித் தெரிந்தார். மக்களிடம் பழகுவதில் இவர் நேசம் புதுசு. துயரங்கள் சூழும் போதும் தோல்விகள் வந்த போதும் மனமே ஆலயம், தைரியமே கடவுள் என்று காயங்களுக்கு கைகளின் கடைசி தொழுதல், தற்கொலை கடந்து இதயத்தின் ஓரத்தில் இறுதி முயற்சி நிலைத்து நிற்கட்டும். அழைக்கிறோம் கதையின் நாயகன் ரஞ்சித் அவர்களை. எல்லாருக்கும் அன்பு வணக்கங்க. குறிப்பாக என்னுடைய பத்திரிகை சகோதரர்களுக்கு அன்பு வணக்கம். எல்லாம் எனக்கு தெரிந்த முகங்கள் பலதற்கு. தர்மா வணக்கம். எனக்கு என்ன ஆளே மாறிட்ட? கால சூழ்நிலையா? சரி, நான் குழந்தையிலிருந்து பார்க்குறேன் தர்மா. ஆமாம் சார், சந்தோஷமா இருக்கு. நான் அண்ணா அவன் குழந்தையா இருக்கும்போது, இப்ப நான் அவனுக்கு குழந்தையா இருக்கேன். என்ன சந்தோஷம்னா, நான் வரும்போது தான் சொல்லிட்டேன் வந்தேன், இந்த ரோடு, இந்த பிரசாத்ல ரோடு கடந்து வரும் பொழுது கொஞ்சம் நீண்ட நாட்கள் ஆயிடுச்சு இந்த பகுதியில வந்து. இந்த பகுதியில எப்ப வந்தாலும் எனக்கு நெஞ்செல்லாம் ஒரு ஈரமாயிடும், ஒரு கண்ணில் தண்ணீர்லாம் அப்படி கப்புக்குன்னு வந்து நிற்கும் அப்படியே. இந்த தெரு மட்டும் சினிமாவுக்குள்ள அறியா பருவத்துல ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி இங்க வந்து இந்த ரோடு, இந்த இடங்கள், அந்த ஏவிஎம்க்கு முன்னாடி காலையில ஒரு 500 பேர் வேலைக்காக நிக்கிறது, சாப்பாடு போடுற கூட்டம், நடிகர் நடிகைகள், கலைஞர்கள், மேக்கப் ஆர்டிஸ்ட், இந்த சந்தில் இருக்கக்கூடிய ஒரு உதவி இயக்குனர், எத்தனையோ திறமை வாய்ந்தவர்கள்லாம் இந்த தெருவில் பயணித்து இந்த நடந்த இந்த பூமியில நான் எப்போ வரும்போது எனக்கு கண் கலங்கும். சாதித்தவர்கள் பத்தி மட்டும்தான் நம்ம பேசுறோமே தவிர, இந்த சினிமாக்காக எத்தனையோ பேர் குடும்பத்துக்கு போகாம, கல்யாணம் பண்ணிக்காம, அப்பா அம்மாவை பார்க்காம, சினிமா தான் காதல், சினிமா வியாபாரம், வணிக ரீதியெல்லாம் தாண்டி உண்மையான கலைஞர்கள் மறைந்த இந்த தெருவை நினைக்கும் போது எனக்கு பெரிய சந்தோஷமா இருக்கு. அது பார்க்கும்போதெல்லாம் எனக்கு அவ்வளவு கஷ்டம். ஸோ இந்த சினிமாவில் நானும் இத்தனை கோடி, இத்தனை ஆயிரங்கள், இத்தனை லட்சத்துல நானும் ஒரு கடைக்கோடியாக, ஒரு சாதாரண நடிகன், பல திறமையான கலைஞர்களுக்கு மத்தியில எனக்கு ஒரு வாய்ப்பளித்த, எங்கேயோ இருந்து வந்த எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்த என்னுடைய குருநாதர் ஆர்.கே. செல்லுமணி சார் அவர்களுக்கு எப்பவுமே நான் வாழ்க்கையில நன்றி கடன் பட்டிருப்பேன். ஏன்னா இன்னைக்கு ஒரு பட வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு கஷ்டம், நம்மளை யாராவது நடிக்க வைக்கிறது கஷ்டம். என்ன ஹீரோவா போடுறதுக்கு நீங்க ஒரு வீடோ தோட்டமோ வித்துற முடியாது, சாதாரணம். இன்னைக்கு அன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல ஒரு கதைக்கு ஒருத்தன் தேவைப்படுறான். கதைக்கு இந்த பையன் சரியா இருப்பானா, இந்த பையன் சரியா இருப்பான். ஸோ என்ன ஒரு முதல் முறையா பார்க்கும்போது நான் வாய்ப்பு தேடி போனதே இல்லை, ஆனா எனக்கு ஒரு வாய்ப்பு அமைஞ்சது. சார் என்னை கூப்பிட்டு ஒரு போட்டோ பார்த்தேன். ஆக்சுவலா போட்டோ மிஸ் ஆயிடுச்சு. பிரசன்ட் சாருக்காக எடுத்த போட்டோ எனக்கு வந்துருச்சு, என்னை எடுத்த போட்டோ ஸ்டுடியோல அவருக்கு போயிடுச்சு. என்ன ஒருத்தன் தேடுறான், ஒரு போட்டோகிராஃபர். சார் உங்களை கூப்பிட்டு வர சொன்னாங்க.
எனக்கு பயம், எங்க அம்மாவுக்கு கேட்கறேன், பாத்துறா மெட்ராஸுக்கு புதுசா டிஎஃப்டி படிக்க போயிருக்கிற, எவனாவது கடத்திட்டு போயிட போறாங்க. இல்லம்மா ஒரு டயட் என்ன பாக்கணுங்கிறாரு. அப்புறம் கார்ல வேற வந்து என்ன கூட்டிட்டு போனாங்க, பயந்துட்டே போனேன். அப்புறம் போன ஆபீஸ்ல உள்ள கூட்டு போய் அப்பதான் காட்டுறாங்க, ஆர்கே செல்லுமணி சார் புலன் விசாரணை கேப்டன் பிரபாரன்லாம் முடித்து பெரிய கூட்டம். அது குறிப்பா உங்களுக்கு தெரியும், ஒரு பட்டம் வெற்றி அடைஞ்சிருச்சுன்னா, ஒரு படம் வெற்றி அடைஞ்சிருச்சுன்னா எத்தனை கூட்டம் நிக்குன்னு தெரியும்ல, வெறும் செருப்பா நிக்குது கல்யாண வீடு மாதிரி. நான் அப்படியே வெளியே நின்றுட்டு இருக்கேன் ஓரமா. சரி பரவாயில்ல, எதுக்கோ கூப்பிடுறாங்க. என்னை உள்ள கூப்பிட்டு அவர் கேட்டாரு, சரிப்பா வாங்க, உங்க பேர் என்ன? செந்தில்குமாருங்க சார். எந்த ஊரு? கோயம்புத்தூருங்க சார். சரி நடிப்பீங்களா? நடிக்க மாட்டேன் சார். நடிக்க மாட்டியா? என்னையா நீ நடிக்க மாட்டியா? இல்ல நீ நடிக்கிற என் படத்துல, அதான் உன்னை கூப்பிட்டு கேட்கிறேன் அப்படின்னா. அப்படிங்களா சார், என்னவா நடிக்கணும்? நீ என்னவா நடிக்கலாம்னு நினைக்கிற? இல்ல இந்த படத்துல நான் குண்டா இருப்பேன், கொஞ்சம் பெரிய உடம்பா இருக்கிறதுனால நான் சொன்னேன், இந்த அடி ஆட்கள் மாதிரி கட்ட கட்ட கொடுத்தீங்கன்னா நான் பின்னாடி ஓரமா நின்னுக்குவேன் சார், எனக்கு அது ரொம்ப பிடிக்கும் வில்லனா அப்படின்னு. ஐயோ இந்த படத்துக்கே நீதான் ஹீரோவா நினைக்கிறான். ஹீரோவான்னு எனக்கு சிரிப்பு வந்துருச்சு. சார் என்னடா நீ சிரிக்கிற அப்படின்னாரு. இல்ல சார் நீங்க ஒருவேளை சார் ஹீரோங்களா? நீதான்ப்பா ஹீரோ. ஒரு கதை உன் போட்டோ பார்த்தோன்னே நீ சரியா இருப்பேன்னு நான் தீர்மானிச்சிட்டேன். அப்போ எனக்கு ஒரு பெரிய ஐயோ எனக்கு நம்பவே முடியல. இப்ப நான் ஓகே சொல்றதுக்கு முன்னாடி அவங்களே பிக்ஸ் பண்ணிட்டாங்க. உடனே அதுல 2 பேர் இருப்பாங்க இல்லையா, எப்பவுமே ஒரு சினிமா ஆபீஸ்ல என்ன பேர் சொல்ல வேண்டாம், பாதி பேர் மேல போயிட்டாங்க, பாதி பேர் சினிமா விட்டு வெளியே போயிட்டாங்க. அது ஒரு 4 பேர் சிகிட்டு குடிச்சிட்டே பாக்குறாங்க. இல்ல செல்வா இந்த கேரக்டருக்கு ஒத்து வராதுன்றான். ஐயோ இவர் ஓகேனால விட மாட்டான் போல் இருக்கு. எதுக்கு ஒரு மேக்கப் டெஸ்ட் வச்சுட்டேன் என்ன அப்படி ஒரு 2 பேர். அப்புறம் மத்தியானம் கேமரா எல்லாம் கொண்டு வந்துட்டாங்க, நான் அங்கேயே நிக்கிறேன். மேக்கப் டெஸ்ட் எடுக்கிறாங்க, நாங்க நின்றுட்டு இருக்கேன். மேக்கப் எல்லாம் போட்டுட்டு எல்லாம் உள்ள போய் ஆர்வமா நிக்கிற போது அந்த சிகரெட் குடித்த அந்த 4 பேர் அப்படியே திருப்பி அந்த ரவுடி கட்டி பாக்குறாங்க. இந்த கேரக்டருக்கு பார்த்திபன் சார் தான் சரியா இருப்பாரு, நான் ஏற்கனவே சொன்னேன், ஏன் ரிஸ்க் எடுக்கிறாரு செல்வமணி? இல்ல இன்னொரு தவறா மேக்கப் போடும்போது, ஆக்சுவலா சரத்குமார் சார் தான் அடிக்கடி பார்த்துட்டு போறாரு சார், அவர் கன்ஃபார்ம் தான். அப்படியா, அவங்க எல்லாம் நடிக்க வேண்டிய வேஷமா எனக்கு சொல்றாரு. சீச்சி அது இருக்காது. இல்ல சார் அதுக்காது அதுதான் சார். இப்ப இதெல்லாம் சொல்லி எனக்கு டெஸ்ட் கூட்டு போறாங்க. போய் நிக்கும் போது என்னை சுத்தி அந்த சிகரெட் குடிச்ச அந்த 8 வில்லன் ஆல்ரெடி கன்ஃபார்ம். நான் வரவே கூடாதுன்னு உறுதியா இருக்காங்க, ஜெயிச்சிடவே கூடாது. அதுல கேமராமேன் நம்ம பன்னீர்செல்வன், அவன் தாடி ஆட்டோல லேட்டா ஃபாஸ்டா வந்துட்டாரு. ரெடி ரெடி செல்வா, சாரி லேட் ஆயிடுச்சு. அவர் என்ன கூட பாக்கல, வந்து கேமரா வச்சுட்டு ரெடி, யார் ஆர்டிஸ்டுமா அந்த மார்க் அங்க கொடுத்துரு அப்படின்ட்டு வர சொல்லு அப்படின்னு. அப்படி என்ன ஃபேஸே பார்க்கல சார். நான் பாட்டுக்கு வந்து நின்னேன். குனிஞ்சிட்டு பார்த்தாரு, கொஞ்சம் கீழே குனிமா, கீழே குனிஞ்சேன். என்ன பாரு கேமரா பாரு பார்த்தாரு. எனக்கு நான் இது கருக்குனுச்சு. இப்படியே பார்த்தாரு. இந்த சிகரெட் கட் பண்ண கவுண்டர் க்ளோஸ் அந்த 8 பேரும் சைலண்டா இருந்தேன். பண்ணிரல 2 நிமிஷம் யோசிச்சு, செல்வா நல்லா இருக்கானடா இவனுக்கு எதுக்குடா டெஸ்ட் அப்படின்ட்டாரு. ஆமா எனக்கு அப்படியே ஆடிட்டேன் நானு. நல்லா இருக்கானா சார், எதுக்கு டெஸ்ட் இவனுக்கு, நல்லா இருக்கான், வேற ஆர்டிஸ்ட் தான் வர சொல்லிட்டாரு. எனக்கு அப்படி கன்ஃபார்ம் ஆச்சு. இன்னைக்கும் அவர் என்னுடைய சிறந்த நண்பரா இருக்கிறாரு பன்னீர்செல்வம் சார். ஏன்னா என்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டு, சாருக்கெல்லாம் தெரியும். நல்ல கிரியேட்டர், படைப்பாளி, நல்ல ஒரு அற்புதமான மனிதர். சினிமாவை அப்படி ஒரு நொடி பொழுதும் இதயத்துல ஒரு வாய்ப்பு கிடைச்சிடாதா, உள்ள போயிட மாட்டோமா? அப்படி ஏங்கி 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 என்னுடைய முதல் படம் ஷூட்டிங்க்கு ஏவிஎம்ல ஃபர்ஸ்ட் ஷாட் சாருக்கு தெரியும். சாரு வந்திருக்காங்க, இண்டஸ்ட்ரியில வராத ஆளே கிடையாது. செல்வமணி சாருடைய கிராண்ட் பூஜை ஏவிஎம் கார்டன்ல நடக்குது. அப்போ வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் சீன் எடுக்கும்போது எங்க அப்பா, நான் சொல்லல வீட்டுல, அப்படியே தூக்கிடுவாங்கல்ல, என்ன சீன் எனக்கு தெரியாது, தூக்கிடுவாங்கல்ல. எங்க அப்பா பார்த்தா அந்த கூட்டத்துல ஓரமா எட்டி பார்த்துட்டு இருக்காரு. எனக்கு அப்படியே அழுக வந்துருச்சு. அந்த சினிமாவுடைய காதல் இருக்குல்ல, அந்த உள்ளுக்குள்ள வரும்போது இந்த ஒரு நாளும் நம்ம கடந்து போறப்ப
சத்தியமா சினிமாவுக்கு போனா பொண்ணும் கிடைக்காது, வீடும் கிடைக்காது, சினிமாவில் ஒரு வேலையே கிடையாது, எவனும் மதிக்க மாட்டான் ஒரு பக்கம், பொண்ணும் கிடைக்காது. கரெக்ட். ரொம்ப கஷ்டம். ஒரு சினிமால இருந்துட்டு நம்ம ஒரு விஷயம் செய்யறது ரொம்ப கஷ்டம். ஆனா இதையெல்லாம் நம்ம ஒரு வியாபாரமாக சினிமாக்குள்ள போனா சூப்பர் ஸ்டார் ஆயிடலாம், ஒரு படம் ஹிட் ஆச்சுன்னா 40 கோடி வந்துடும், 10 கோடி வந்துடும், வரும்போது அபார்ட்மெண்ட் அடையாறுல வாங்கிடுவோன்ட்டுலாம் சத்தியமா நினைச்சு நான் வரல. நிறைய நல்ல கலைஞர்கள் இந்த சினிமா இண்டஸ்ட்ரிக்கு அப்படி வந்ததே கிடையாது. கலைக்காக மட்டுமே வந்த ஜீவன்கள் இந்த மேடையில் இருக்கிற மாபெரும் கலைஞர். இவங்க படங்கள்லாம் பார்த்துட்டு நம்ம வளர்ந்தோம். அற்புதமான ஒரு பெரிய கலைஞர்கள். ஸோ அந்த வரிசையில நல்ல சினிமாவுக்கு மட்டும்தான் நம்ம படைப்போம். நம்ம 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 வாழ்க்கையே அப்படி நோக்கி போற காலகட்டங்கள்ல அடிக்கடி படங்கள் நடிக்கிறதோ, ஏதாவது ஒரு வேஷத்துக்கு கூலி தொழில் போற மாதிரி ஏதோ ஒரு வேஷம் கிடைச்சா போயிடலாம், நிறைய வேஷம் வரும், ஏதோ ஒன்று கிடைச்சா போயிடுவோம், சும்மா வீட்டுல பிஸியா இருக்கலாம், இது ஒரு வேலை வாய்ப்பா பயன்படுத்துவோன்ற ஒரு நாள் கூட என்னுடைய சிந்தனையில வந்தது கிடையாது. தினமும் 2 படம் பார்ப்பேன், நிறைய கதைகள் கேட்பேன், சினிமாவை நிலாவை மாதிரி வானத்துல வச்சு சும்மா காதலிக்கிற ஒரு அற்புதமான நபர் நான். அது மேல மிகப்பெரிய மரியாதை இருக்கு, மிகப்பெரிய மரியாதை. அந்த மாதிரியான போக்கில் இருக்கும்போது நான் ஒரு நண்பரை சந்திக்கிறேன். அந்த நண்பர் எனக்கு ஒரு கதை வச்சிருக்கிறேன்னு சொன்னாரு. நான் எப்பவுமே கொஞ்சம் அட்வைஸ் பண்ணுவேன். வீட்டுல பொண்ணெல்லாம் இருக்குதா, படம் எடுக்கிறீங்க, போச்சுன்னா போயிரும் பாத்துக்குங்க. எங்க அம்மா சொல்லும், வீட்டுல யாராவது வந்தா கெடுத்துட்டியா, டீ வச்சு கொடுத்து அட்வைஸ் பண்ணி அனுப்புவேன். அவங்க செருப்பு எப்படி நூல் இருக்குதா, டீ போர்டு கார்ல வந்தாரா, இதெல்லாம் நான், ஏன்னா 100 ரூபா சம்பாதிக்கிறது ரொம்ப கஷ்டம். இந்த சினிமா விருப்பப்பட்டு காதலிச்சு வரக்கூடிய ஒரு தொழில். இது ரியல் எஸ்டேட்ல போட்ட மாதிரி வந்தா அது எதிர்பார்க்க முடியாது. இது நேசிச்சு வர வேண்டிய ஒரு தொழில். ஸோ அப்ப என்னுடைய அருமை நண்பர் இயக்குனர் என்கிட்ட சொன்னார், ஒரு அருமையான கதை இருக்கு சார். நான் வேண்டான்னு சொன்னேன். வேண்டாம் சார், ஏன்னா போராடணும். வியாபாரத்தில் இருந்து ஒரு நடிகருக்கு படம் எடுக்கிறது அது ஒரு தன்மை, உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஒரு படம் எடுக்கும் பொழுது ஒரு வியாபாரம் அப்படின்னு நம்ம ஒரு லிஸ்ட் போட்டு வச்சிருப்போம். அது தியேட்டர் வரைக்கும் பேசும், ரிலீஸ் வரைக்கும் பேசும். ஸோ அந்த மாதிரியான சூழல்ல அவர் என்ன கேட்கும்போது நண்பனாக, ஒரு தோழனாக நான் அவருக்கு சொல்ல வேண்டிய கடமை என்ன, அக்கறை தான். எனக்கு ஒரு அட்வான்ஸ் கிடைச்சா போதும், எனக்கு ஒரு படம் கிடைச்சா போதுங்கிறதெல்லாம் தாண்டி சக கலைஞனாக நான் அவருக்கு அக்கறையின் காரணமா தான் சொன்னேன். அப்புறம் போயிட்டாரு. அப்புறம் திரும்ப என்கிட்ட ஒரு புக்கு கொடுத்தாரு. சரி, நீங்க கதை தான் கேட்க மாட்டீங்க, இந்த புக்கு படிங்க. நான் படிச்ச உடனே நான் அப்படியே அந்த வாழ்க்கைக்குள்ளேயே போயிட்டேன். நான் அந்த வாழ்வியல், பா என்ன ஒரு அருமை கனமான கதை அது. அப்படியே எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல. இந்த ரஞ்சித் இல்ல, நான் இன்னும் கொஞ்சம் அதுல மெனக்கெட்டு இருக்கணும்னு தோணுச்சு எனக்கு. நான் அவர்கிட்ட சொல்லிட்டே இருப்பேன், இன்னும் நான் மெனக்கெட்டு இருக்கணும் சார், இன்னும் நம்ம நிறைய உழைச்சிருக்கணுமோ அதுல. எனக்குள்ள அந்த குறை அன்சாட்டிஸ்ஃபைடு. ஏன்னா அவரோட படைப்பு அவ்வளவு பாரமா இருந்தது, கனமா இருந்துச்சு. அதுல இருக்கிற ஒரு பாத்திரங்களும், நான் அந்த ரவிச்சந்திரன் ஒரு விஷயத்த படிச்சுட்டு அங்க நான் தெரியவே இல்லை. நான் இமிடியட்டா சார் ஷூட்டிங் போலாம் சார், எந்த அளவுக்கு பொருளாதாரம் நீங்க குறைச்சு செய்யறீங்களோ அந்த அளவுக்கு நமக்கு நல்லது சார், நான் ஷூட்டிங் போயிடலாம். சூப்பரா இருக்கு சார், கதை நல்லா இருக்கு, கதையா நல்லா இருக்கு. ஏன் சார் என்ன யோசிச்சீங்க, எவ்வளவோ பெரிய நடிகர்லாம் இருக்காங்க, கொஞ்சம் நீங்க இந்த கதையை யார்கிட்டயே ட்ரை பண்ணி இருக்கலாமே அப்படின்னாரு. அவரு சொன்ன பதில் கேட்டுதான் எனக்கு ரொம்ப ஷாக் ஆயிட்டேன். சார் நான் ஒரு வியாபாரத்தோட முயற்சி பண்ணியிருந்தேன், அந்த கதையை வச்சுட்டுனா எங்க வேணா எப்படி வேணா போயிருந்திருக்கலாம். என் மனசுக்குள்ள இந்த கதையை நான் எழுதும் போதும், அந்த சம்பவத்தை பேப்பர்ல படிக்கும் போதும் எனக்கு உங்க முகம் ஞாபகம் வந்தது அப்படின்னு சொன்னாரு. எனக்கு அதுவே தேங்க்யூ ஸோ மச் சார், பெரிய விஷயம். ஏன்னா இந்த எத்தனையோ கோடி கலைஞர்கள்ல ஒரு நல்ல கதை எழுதி அதுல என்னுடைய முகம் உங்களுக்கு வரும்போது எனக்கு ஒரு சந்தோஷம் தானே, அதுல எனக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி. அது எப்படி சார் வரும், அதுக்கு உண்மையாலுமே எனக்கு அது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. ஸோ அப்படி ஷூட்டிங் ஸ்பாட் போகும்போது எப்படி எடுப்பாரு, இது எப்படி வரப்போகுது, எப்படி எடுத்திருக்கிறோம், இதுல கமர்ஷியலா பாட்டு இருக்குதா, 10 ஃபைட்டுக்கு இருக்குதா, இது கமர்ஷியலா இப்படி அடிச்சா வருவான், அப்படி போனா வரும், பாட்டெல்லாம் இப்படி இருந்தா வரும்ன்ற எந்த மெனக்கெடுதலுமே கிடையாது. ஒரு அழகான ஒரு உண்மைத்தன்மைய ஒரு திரைக்கதையின் மூலமாக எங்கேயுமே போரடிக்காம ஒரு படமா கொடுத்திருக்காரு. சூப்பரா இருக்கு. அந்த படத்தை நான் பார்த்தேன், நல்லா இருக்கு சார், நல்லா இருக்கு, நல்லா இருக்கு எனக்கு. ஆனா ஒண்ணு சார், வணிகமா இது நான் அதையும் சொல்லிடுறேன் மனசாட்சியில். என்ன எல்லாருமே இன்னைக்கு நம்ம ஒரு ஆடியோ ரிலீஸ் பாடல் வெளியிடுறோம்,
ஒரு தர்ம சங்கடமான உங்களுக்குன்னு தெரியும். எப்படியாவது நீங்க தான் கொண்டு போய் சேர்த்தணும் பத்திரிக்கை, எப்படியாவது. எப்படி சேர்க்கறது? என்ன பால் பாக்கெட்டா காலையில் அம்மா பால் போய் வீடு வீடு போறதுக்கு? நல்லா இருந்தா ஓடும் இல்ல, அவ்வளவுதான். இந்த படம் நல்லா இருக்கு நம்புறோம். சரி, படம் நல்லா இருக்கு தானே, வியாபாரமா இருக்க வேண்டியதானே? நல்லா இருக்குல்ல, வந்து செக் போட்டு கொடுக்க வேண்டியதானே? ஏன் வரல? ஒரு குழப்பம். நல்லா இருக்கு, ஆனா ஏன் ஒரு பரபரப்பு இல்ல? சார் கஷ்டப்படுறாரு பாவம். எனக்கு ஒரு குடும்பத்தை நினைச்சு எனக்கு ஒரு போன் வரும்போதெல்லாம் எனக்கு கஷ்டமா இருக்கு. ஐயோ அவருக்கு என்னடா அது நல்லா இருக்கு படம், ஏன் அது இல்ல? ஒரு 10 பேர் பார்த்திருப்பாங்க. அந்த பார்த்த 10 பேர்த்தினுடைய தகவல் என்ன தெரியுமா? ரஞ்சித் ஹீரோவா? என்ன தலைவர் நீங்க ரொம்ப வருஷம் கழிச்சு நீங்க கரெக்டா தப்பா ஒரு முடிவு எடுத்திருக்கீங்க. ஹீரோயின் யாரு? அவர் படம் பார்த்ததுக்கு அப்புறம் காமெடி நீங்க யோகி பாபு சார் கொஞ்சம் ட்ரை பண்ணியிருக்காங்களே. இல்ல பண்ணிருக்கலாம் சார், இந்த கதை கேட்கல. கதை கேட்காது சார், காசு கேட்குங்கிறான் ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் எம்பக்கத்துல. சரி ஓகே பரவாயில்ல, காசு கேட்குது. இப்படி பல புறந்தள்ளி பல வார்த்தைகள்லாம் கேட்டு கேட்டு டயர்ட் ஆயிட்டார். ஆனதுக்கு அப்புறம் ஓகே இது படம் வியாபாரமே பண்ண முடியாது போல, இந்த படம் அப்படிதான் இருக்கும் போல அப்படின்னு. ஆனாலும் பாருங்க, இந்த விநியோகஸ்தர்லயே நிறைய வகை இருக்கு. ஃபாலோவர்ஸ்னு சில பேர் இருப்பாங்க, பிரான்சைசி மாதிரி. ஒரு டீ கடை நல்லா ஓடிச்சுன்னா உடனே நம்ம ஊர்ல போட்டு காசு பண்றது. சொந்தமா பண்ணு வைக்க மாட்டான், சொந்தமா பால் வாங்கி கறந்து டீ ஊற்ற மாட்டான், கஷ்டப்பட மாட்டான். அதுன்னு அப்படி ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் பார்த்தா அதான் நம்ம திருச்சி ஜின்னா பாய் தங்கபாய் அஜய் பிலிம். சூப்பர் சாமி, இருக்கீங்களா? என்ன போயிட்டாரா? இல்ல நீ சொல்றது நெகட்டிவ் பார்த்து என்ன இல்ல கொஞ்சம் இல்ல சொல்லும் போதே கபக்குங்குதுங்க. இல்ல அதான் செக்ல வாங்கியாச்சு, கவலையே பட. இனி போனாலும் கவலை இல்லை. என்ன சொல்ல வரேன்னா, ஒரு படம் பார்த்துட்டு சார் இந்த படம் நான் வாங்கிக்கிறேன், பெரிய விஷயம் தானே. இந்த படம் நான் வாங்கிக்கிறேன் சார், இந்த படத்தை நான் ரிலீஸ் பண்றேன், இந்த படத்தை நம்ம பிரிண்ட் போட்டு ரிலீஸ் பண்ணுவோம்னு சொல்லி ஒருத்தர் இந்த படத்தை வாங்கியிருக்கிறாரு. அவருக்கு உண்மையாகவுமே மனசார நான் நன்றி சொல்லிக்கிறேன். கண்டிப்பா ஒரு சந்தோஷமா இருக்கும். பெரிய விஷயங்க சார். சின்ன படம், நாங்கெல்லாம் சின்ன நடிகர்கள், நல்ல நடிகர்கள் தான், அது வேற விஷயம். இப்போ மேகாலயெல்லாம் கோச்சுக்கு போறாங்க. ரொம்ப அவங்க தமிழ் ஆர்வம் எந்த அளவுக்கு படத்துல நடிச்சிருக்காங்கன்னு படம் பார்த்தா தான் நான் சொல்ல முடியும். நீங்க கண்டிப்பா படம் பார்த்துருவீங்க, அடுத்த வாரம் கண்டிப்பா நீங்க படம் பார்த்துருவீங்க. பார்த்துட்டு நீங்க பேசுறதுதான் இனிமேல். ஏன்னா நான் பேசுறதை விட நீங்க தான் சொல்லணும் எந்த மாதிரி நடிச்சிருக்காங்க, சூப்பரா பண்ணியிருக்காங்க, அந்த குழந்தைங்க நல்லா நடிச்சிருக்காங்க. நான் தனித்தனியா ஒருத்தருக்கும் சொல்றது வேற. மியூசிக் டைரக்டர் முதல் கொண்டு, வரிகள் எழுதிய என்னுடைய அன்பு நண்பர் ரகுமான் முதல் கொண்டு, எடிட்டர் எங்க பப்ளிசிட்டிக்காரனே ஆயிட்டு. நீ இந்த படம் நல்லா இருக்குன்னு எப்படிமா கண்டுபிடிச்சேன்? அவர் பிஸியான எடிட்டர் சார், விஜய் சேதுபதி சார் படம் நிறைய படம் எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு நாளைக்கு 15 போஸ்ட் போட்டுட்டே இருப்பாரு, அருமை அருமை விரைவில் வருகிறது. அப்ப யோசிப்பேன், இவன் தான் எடிட்டரு, நல்லா இருக்கும். இது நான் படம் பார்க்கறதுக்கு முன்னாடி புரியுதா? ஏன்னா ஒரு எடிட்டர் எடிட் பண்ற எடிட்டர் தினமும் 5 போஸ்ட் போடுவார், காலை வணக்கம் மாதிரி, விரைவில் இறுதி முயற்சின்னு. இவரு டைரக்டர் சும்மா இருக்காரு, இவரு ஏன்டா ஓவரா பண்ணிட்டு இருக்காருன்னு. எனக்கு உங்களுக்கு புரியுதா கண்ணா? எனக்கு அது அந்த அளவுக்கு சந்தோஷமாச்சு. நீங்க யார் ஒரு கலைஞர்களுக்காக கலைஞர் சப்போர்ட் பண்ணி இந்த நான் இருக்கேன் கூடன்னு சொல்லி ஒரு நல்ல படத்தை நீங்க எல்லாம் கொண்டாடுறீங்கல்ல. நம்மகிட்ட காசு பணம் இல்லாம இருக்கலாம், ஆனா உசுர கொடுக்குறோம்ல, அது பெரிய விஷயம் சார். அந்த டீம் அமைஞ்சது பெரிய பாக்கியம். அதுல அது உண்மையாமே எனக்கு ஒரு நாளும் இதுல ப்ரொடக்ஷன் மேனேஜர் நம்ம வேலுல ஆரம்பிச்சு, நம்ம மியூசிக் டைரக்டர்ல ஆரம்பிச்சு, இதான் சாரோட நண்பர்கள் சொன்னாங்க, ஐயோ சொன்னாங்க, எவ்வளவு போட்டாங்க என்ன பண்ணாங்க அதெல்லாம் தெரியாது, அதெல்லாம் அந்த ஏரியாவுக்கு நம்ம இல்லை. ஏதாவது ஒரு சூழல்ல ஒரு நல்ல படம், ஒரு கதை கேட்டுட்டு அவங்க ஒரு ஹெல்ப் செய்யறாங்க போது, இந்த படம் நல்ல படமா இருக்கிறதுனால சார் இத்தனை உதவி உங்களுக்கு வருது. இது கண்டிப்பா நல்லா இருக்கும் சார், நான் நம்புறேன் நல்லா இருக்கும். நான் இப்பவும் சொல்றேன் சார், இந்த படம் நீங்க பார்க்க போறீங்க,
இந்த படம் பார்த்துட்டு பட்டையை கிளப்பிடுச்சுடா, இந்த படம் ரிலீஸ் ஆன உடனேயே எங்கேயோ போயிடுவோம். இது வரைக்கும் என் வாழ்க்கையில் எங்கள் அம்மா சத்தியமாக அந்த மாதிரி எண்ணத்தில் நான் நடிச்சதே கிடையாது. ஆனால் ஒன்று, இந்த படத்தில் பெரிய திருப்தி என்னென்னா, ஒரு நல்ல படம் நடிச்சிருக்கேன். 30 வருஷத்தில் நிறைய படத்தில் இந்த படம் நடிச்சிருக்கேன்ற ஒரு பெரிய மன திருப்தி இருக்குது இந்த படத்தில். எனக்கு ரொம்ப திருப்தி இருக்குது. ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுற ஒரு படமாக இந்த இறுதி முயற்சி. நிறைய பேர் சொன்னாங்க, அது என்ன இறுதி முயற்சின்னு சொல்லும்போது கூட ஒரு முறையும் எங்கிட்ட இந்த விளம்பரம் நேற்று கொடுக்கும்போது பாதி பேர் சொன்னாங்க, என்ன சார் இறுதி முயற்சின்னு தலைப்பு தான் தப்பா இருக்கு, என்ன இறுதி முயற்சின்னு வச்சுட்டீங்களே, என்ன முடிஞ்சதா? நீங்க கேட்ட மாதிரிதான், என்ன முடிஞ்சது போல இறுதி முயற்சி. கீழே கமெண்ட், இறுதி முயற்சி உறுதி முயற்சின்னு வைங்க, முதல் முயற்சின்னு வைங்க. அதுக்கு ஒருத்தங்க அதான் 30 வருஷம் முயற்சி தானே பண்றாங்க, முதல் முயற்சி எப்படி வரும்? கீழே கமெண்ட் போயிட்டே இருக்கு, நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன். சரி, சந்தோஷம். என் அன்பு தங்கங்கள், நம்ம நண்பர்கள் தானே எழுதுறாங்க நம்மளை பத்தி, பெரிய சந்தோஷம். என்னன்னா, இந்த படத்துல இறுதி முயற்சி அப்படிங்கிற தலைப்பு தான் இந்த படத்துக்கு மிக அற்புதமான தலைப்பு, கதைக்கு பொருத்தமான ஒரு தலைப்பு. இந்த படம் பார்க்கும் பொழுது அதுதான் மிக ஒரு உறுதியான முயற்சியா இருக்கும். ஸோ இந்த படத்தில் நடிக்கிறதுக்கு இன்னைக்கு யாரை கூப்பிடணும், இந்த படம் வெளியே போறதுக்கு எப்படி கொண்டு போகணும், இந்த படத்தை இவங்களை கூப்பிட்டா நல்லா இருக்குமா, அவங்கள கூப்பிட்டா, எதுவுமே நாங்கள் திங்க் பண்ணல. இந்த படத்தை லிஸ்ட் போடும்போது ஆடியோ ஃபங்க்ஷன் நடக்குது சார், இந்த ஆடியோ ஃபங்க்ஷனை நம்ம எப்படி பண்ண போறோம் அப்படின்னா, சார் சினிமா நல்லா இருக்குன்னு நினைக்கக்கூடியவர்கள் மட்டும் மேடையில் வந்தால் போதும் சார். நாங்கள் அப்படி 2 பேர், என் அன்பு தங்கங்கள் பேரரசு சாரும் உதயகுமார் சார் வந்திருக்காங்க. நன்றி சார், நன்றி சார். ஏன்னா அது நான் விளையாட்டுக்காக சொல்ல, எனக்கு நிறைய நடிகர்கள் நண்பர்கள் இருக்காங்க, இயக்குநர்கள் இருக்காங்க. மேடை அலங்காரத்துக்கு மட்டும் கூட்டிட்டு வர்றது விஷயம் இல்லை, படம் எப்படி இருக்குன்னு சொல்ற மாதிரி தான். பொருள் என்னப்பா அப்படிங்கிற மாதிரி தான். ஒரு தயாரிப்பாளருடைய கஷ்டமும் நஷ்டமும் தெரிந்த இன்னைக்கு தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியினுடைய தரம் எங்க இருக்கு, சிறிய படங்களுக்கான அங்கீகாரம் இன்னும் ஏன் கிடைக்கல, தியேட்டர்கள் எதுக்கு நமக்கு அமையல, இன்னும் ஏன் நம்ம போராடிட்டு இருக்கிறோம். நம்ம படம் ரிலீஸ் ஆகுது, திங்கக்கிழமை எந்த தியேட்டர்ல ஓடுதுன்னு நமக்கே தெரியாது, எந்த ஷோன்னு கூட தெரியாது. நிரந்தரமே இல்லாத வாழ்க்கை. அப்ப நிரந்தரமே இல்லாத தயாரிப்பாளர்களுக்கான ஒரு பாதுகாப்பு நலன்ல எந்த மனிதன் அக்கறையா இருக்கிறா? அக்கறையா இருக்கிறவங்க மட்டும் தான் மேடைக்கு வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டோம். அந்த அக்கறையா இருக்கக்கூடிய ஜீவன்கள் இருவரும் மேடைக்கு வந்திருக்கிறாங்க. எல்லாத்தோட சார்பில் நன்றி சொல்றேன் சாமி. ஸோ இது எல்லாத்தினுடைய தமிழ் சினிமாவுடைய பெரிய ஒரு விஷயம். எல்லா படம் அப்படிதான், ஓடுறதுக்கு முன்னாடி எல்லாம் சின்ன படம் தான், ஓடுனா பெரிய படம் நம்புறோம். இதுக்கு மேல பிரபஞ்சம் இருக்கு, நல்ல படத்தை தமிழ் மக்கள் வாழ வைப்பாங்க அப்படி நம்பிக்கை இருக்கு, ஓட வைப்பாங்க நம்பிக்கை இருக்கு. பார்ப்போம், கடவுள் ஆசீர்வாதம். வழக்கம் போல நானும் ஒரு வேண்டுகோள் வச்சுக்கிறேன், கடைசியா வேணா ரூம்குள்ள கூட்டு போய் என் தங்கங்களே நல்லபடியா பண்ணுங்க சாமி. எத்தனையோ பத்திரிகைகள் எழுதுறோம், எத்தனையோ விஷயங்கள் எழுதுறோம். ஸோ இந்த இறுதி முயற்சி அற்புதமான கதைக்களம் அவர் சொன்ன மாதிரி. ஏன்னா ஒரு குடும்பம் ஒரு தற்கொலை தீர்வாகாது அப்படின்ற ஒரு கதையை பேஸ் பண்ணி போறோம். இந்த கதையில மிகப்பெரிய சம்பவம் என்னன்னா, 199 குடும்பங்கள் கடந்து கொண்டிருக்கின்ற, கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற நிகழ்ச்சியை இதுல படமா நம்ம கொண்டு வந்து வச்சிருக்கோம். குடும்பத்துக்கு பிடிக்கும். ஸோ குடும்பங்கள் கொண்டாடுற அளவுக்கு நீங்க கொண்டு போய் சேர்த்துவீங்க நம்புறேன் தங்கங்களே. ரொம்ப நன்றி, அன்பு நன்றி. இங்க வந்திருக்கிற எல்லாத்துக்கும் மனமாற நன்றி தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். தங்கம் விற்கிற விலையில தங்கங்களே தங்கங்களேன்னு சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். தேங்க்யூ. அடுத்ததாக நாம் பேச அழைக்கிறோம், அறிவை கூர்மையாக்கி மூளையை சிந்தனையை பயிற்றுவிக்கும் மிகப்பெரிய பொறுப்பு படைப்பாளிகளுக்கு உண்டு. அன்பை தந்து அனுபவத்தையும் அடுத்து வருபவர்களுக்கு எடுத்து சொல்லும் இயக்குனர் சங்க தலைவர் திரு RV உதயகுமார் அவர்களை அன்புடன் பேச அழைக்கிறோம். நன்றி கவிதா. இறுதி முயற்சி, இந்த படம் ட்ரெய்லர் ரொம்ப நல்லா இருந்தது, உண்மையாவே நல்லா இருந்தது. வழக்கம் போல நம்ம தம்பி ஒரு கத்தி கப்படம் எடுத்துட்டு போயிட்டு வருவான்னு பார்த்தா ரொம்ப எமோஷனலாக கலக்கிட்டீங்க. ரொம்ப சந்தோஷம்.
எனக்கு தெரிய தன்னுடைய மிகச்சிறந்த நடிப்பை வெளிப்படுத்தியிருக்கீங்க. அந்த மாதிரி தான் நான் ஃபீல் பண்ணேன். நான் ஒவ்வொரு சீன்லேயும் ஒவ்வொரு ஃபேஷியல் எக்ஸ்பிரஷனும் ஒரு வித்தியாசமாக இருந்தது. உங்களுக்கு இதுவரையிலும் பார்க்காத ஒரு முகத்தை, அதை கதையை நல்லா உள்வாங்கியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அதை மீறி எதுவும் பண்ணிட வேண்டாம். டைரக்டர் தம்பிக்கு நம்ம எப்போ ஒரு கதை நம்ம ஆழமாக உணர்ந்து அதுக்கு நம்ம டெடிகேட் பண்ணுறோமோ அப்போ இந்த இயக்குனர் என்ன எதிர்பார்க்குறாரோ அதுக்குள்ளேயே இருந்து நடிப்பாங்க. அது மிகச்சில நடிகர்கள் தான் அந்த மாதிரி செய்ய முடியும். நான் பல படங்கள் எடுத்திருக்கேன். கதாபாத்திரங்களை முதல்ல சொல்லிடுவேன் அந்த ஹீரோவுக்கு, இப்படி தான். அவங்க ஃபுல்லாக கேட்டுருவாங்க. அந்த காட்சிகள் வரும்போது நான் சொல்லுவேன், இந்த இடத்துல உதாரணத்துக்கு சொல்கிறேன், கார்த்திக்கும் எனக்கும் ஒரு நல்ல பாண்டேஜ் இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா கிழக்கு வாசல் படமாகட்டும், பொன்னுமணி படமாகட்டும், இந்த கேரக்டரை நம்ம சொன்ன உடனே உதய் நான் இது எப்படி பண்ணுறது என்ன, நான் ஒரு 10-15 பக்கத்துக்கு ஒரு டைலாக் எழுதி கொடுத்து விட்டேன். என்ன இவ்வளோ பெரிய டைலாகு, நான் எப்படி டைலாக் ஃபுல்லாக மனப்பாடம் பண்ணிங்க. இது என்னென்ன எக்ஸ்பிரஸ் பண்ணணுமோ அது கண்டினியூஸாக நீ கொடுக்கணும். என்ன பண்ண போகிறீங்க, ஐயோ ஒரே ஷாட்டில் எடுக்க போகிறேன். மாமன் செத்து உட்கார்ந்துருப்பான். மாமன் செத்தது அவனுக்கு தெரியாது. இவன் கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணு ப்ரெக்னெண்ட்டாக இருப்பா. அதை கேட்டவுடனே மாமன் செத்து போயிடுவான். மாமனோட பொண்ணு மாமன் செத்து படுத்திருக்கான்னு தெரியாது. மாமன் எது சொல்கிறானோ அதுதான் செய்வான். இவன் பொண்ணு இப்படி ஆயிருக்கு, எனக்கு அந்த பொண்ணு கல்யாணம்னு பத்திரிக்கை அடித்து ஊரெல்லாம் அழைச்சிருக்கோம். மாமா இப்போ என்ன மாமா பண்ணுறதுன்னு போய் மாமன்கிட்ட கேட்குறான். ஏன்னா மாமன் இது எது சொன்னாலும் அதுதான் செய்வான். அது தவிர அவன் செல்ஃபாக திங்க் பண்ணக்கூடிய கேரக்டர் இல்லை. ஆனால் மாமன் செத்துருக்கான். மாமன் செத்து உடனே அவன் ஐயோ மாமா செத்துட்டியே அப்படின்னலாம் அழுல. யோ எங்கேயா போன நீ, ஏதோ சொல்லிட்டு போ. நான் என்னென்ன வாழ்க்கையில் என்னென்ன செய்யணும்னு அத்தனையும் நீ சொல்லி தான் நான் செஞ்சுருக்கிறேன். இப்போ உன் பொண்ணுக்கு இப்படி ஆச்சுன்னு உடனே செத்து போயிட்டியே, நானும் செத்து போயிட்டுமா, நான் விட்டுற முடியுமா போட்டேன் அப்படின்ற எமோஷன்ல இருந்து ஆரம்பிக்கும். ஒரு 15 பக்கம் டைலாக் கையை கொடுத்துட்டு ஃபுல்லாக மனப்பாடம் பண்ணி அப்படி இப்படி நான் காலையில் ஒரே ஒரு சிங்கிள் ஷாட்டில் எடுக்கிறதுக்கு நான் சொல்கிறேன். நான் எடுத்ததை தயவு பண்ணி, இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். டாலி போடுறோம், ஹேண்ட் ஹெல்ட் இருக்குது, அதுலேயே ட்ராக் அண்ட் ட்ராலி இருக்குது. எல்லாம் ஒரே கேமராவில் ஒரே ஷாட்டில் உள்ளே நுழையிறதுலேருந்து மாமா செத்துக்கு இருக்கிறத பார்த்ததுலேருந்து அவன் மாமா மேலே படுத்து கதறுவான், காலில் விழுந்து கதறுவான். இதெல்லாம் டைலாக்ஸ் எல்லாம் சுற்றி கேமரா வரும். கிட்டத்தட்ட 3.25 நிமிஷம் ஒரே ஷாட். அப்போல்லாம் உங்களுக்கு தெரியும், நானும் ரெடி ஃபில்ம் ரோலு உள்ளே இருக்கும். அதுக்குள்ளே எடுத்தால் தான் 3.5 நிமிஷத்தில் எடுக்க முடியும். காலையில் போனேன் 9:30 மணிக்கு. சிவகுமார் சார், கார்த்திக் சிவகுமார் சார் கிட்ட சொன்னேன், அண்ணே ஒரு 4 நிமிஷம் நீங்கள் மூச்சு விடாமல் டெட் பாடியை படுத்துருக்கணும். டேய் 4 நிமிஷம் உங்களால் முடியும்ண்ணே அப்படின்னு. சரிடா, அது யோகா பண்ணி பழக்கப்பட்டவர். அவர் போய் உட்காந்துட்டார் எங்கேயோ. அவர் ப்ராக்டிஸ் பண்ணுறாரு அந்த 4 நிமிஷத்துக்கு, ஏன்னா செத்த மாதிரியே இருக்கிறதுக்கு. கார்த்திக் ஆளை காணோம். நீங்கள் எப்படி ஷாட் எடுக்கிறீங்கன்னா, நான் ஃபுல்லாக மூமெண்ட் மட்டும் சொல்லிட்டேன். அப்படியே கேமரா அப்படி வருது, இங்கே வர்ற இந்த இடத்துல இந்த எமோஷன் வரும், இந்த இடத்துல இந்த எமோஷன், இந்த இடத்துல நீ ஃப்ரீயாக நடிச்சுக்கோ, ஆனால் டைலாக் தான்ட்டு ஒரு 15 பக்கத்துக்கு டைலாக் போட்டு பிரேக் விட்டேன். 10 மணிக்கு பிரேக் விட்டேன். அடுத்த ஷாட் நான் மத்தியானம் 2:30 மணிக்கு தான் எடுப்பேன்ட்டேன். எல்லாம் ஜாலியாக இருந்தானுங்க. கேமராமேன் நான் மட்டும்தான். கேமரா எங்கே போகுது. அன்னைக்கு எடுக்க வேண்டிய காட்சி ஒரே காட்சி தான். அது ஒரு ஃபுல் டே எடுக்க வேண்டிய சீன். நான் ஒரே ஷாட்டில் எடுக்கிறேன்.
அப்போ அந்த ஃபுல்லா எமோஷன். ஓகே, ஐ எம் ரெடி அப்படின்னு உடனே அந்த டைலாக் பேப்பரை தூக்கி கிழிச்சு போட்டேன். அப்படின்னு நீ அந்த டைலாக் எல்லாம் மறந்துடு, உனக்கு என்ன ஞாபகம் இருக்கோ அதுக்கு எமோட் பண்ணுன்ட்ட. நீ இதுதான் உணர்வு. நீ கார்த்திக்கோ இதுவனா கிடையாது. அந்த பொன்னுமணியோட கேரக்டர் இதுதான். பொன்னுமணியோட சிந்தாமணி வந்து வயிற்றுல குழந்தையோட இருக்கான்னு உனக்கு தெரியாது. உங்க மாமன் கல்யாணத்தை ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டான், அவன் செத்து கிடக்குறான். நீ என்னென்ன ஃபீல் பண்ணுவியோ நீ ஃபீல் பண்ணி என்னென்ன பண்ணணும்னு நினைக்கிறியோ பண்ணிக்கோ அப்படின்னா. போனாரு, பண்ணாரு, ஒரே டேக்ல ஓகே, ஒரே டைலாக் தான் பேசலாம். செத்து போயிட்டு அவ்வளவுதான். சீனே பாருங்க. நானும் ரெடிக்கு சைலண்டா ரீரெக்கார்டிங்ல அசத்தி இருப்பாரு. எக்ஸ்பிரஷன்ல எக்ஸ்ட்ராடினரியா பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பாரு நடிகர் கார்த்திக். அப்படி ஒரு சேலஞ்சு டைரக்டருக்கும் நடிகர்களுக்கு இருந்த காலமெல்லாம் போச்சு அப்படின்றது தான் இப்போ வருத்தத்துக்குரிய செய்தி. உங்க எக்ஸ்பிரஷனை பார்த்தப்போ அது ஞாபகம் வந்துடுச்சு எனக்கு. ஒரு தனது முதல் படத்திலேயே தன் முதல் முயற்சியாக இறுதி முயற்சின்னு ஒரு படத்தை எடுத்துக்கிறார் டைரக்டர். ஏன் தம்பி? சிறப்பா இருக்கு. நீங்க எடுத்துக்கிட்டு கதைக்களம், அந்த கதைக்களம்ன்றதை விட அந்த ஒரு உணர்வு களம். ஒரு மனுஷன் வந்து தன்னுடைய குடும்பத்தோட தான் வந்து தற்கொலை பண்றதுக்கு முன்னாடி அவன் மனநிலை எப்படி எல்லாம் இருந்திருக்கு. அவன் என்னென்ன பாவம் பண்ணதாக நினைச்சிருப்பான், என்னென்ன நல்லது பண்ணதாக நினைச்சிருப்பான், என்ன தப்பு பண்ணிட்டோமான்னு நினைச்சானா என்ன. அந்த உணர்வுகளுக்கு வந்து நம்ம ஒரு ஒரு பெட்டிக்குள்ள அடைக்கவே முடியாது. அத்தனை விஷயத்தையும் இந்த படத்தின் மூலமா, அது நம்ம தம்பி மூலமா நீங்க சொல்லியிருக்கீங்கன்னா, உண்மையிலுமே இது ஒரு உங்களுக்கு ஒரு இதுதான் முதல் படம் உங்களுக்கு. ஒரு நடிகனா இது சேலஞ்சான விஷயம். நீங்க அதாவது இந்த பிள்ளை ரொம்ப அழகா, பேர் என்ன, மெகாலி என்ன பின்னிட்டாங்களே இருந்துச்சு. என்ன தமிழ்ல பாடுறது. அதாவது தமிழ் வார்த்தைகள்ல தமிழ் இல்லைங்க, உங்க உணர்வுகள்ல தமிழ் இருந்தது. உங்க வார்த்தைகள்ல தமிழ் பத்தியெல்லாம் கவலையே படாதீங்க. நான் கூட ஹிந்தி பொண்ணாச்சே, பெங்காலி பொண்ணாச்சே, ஹிந்தியில பாடுமான்ட்டேன். நான் இப்பதான் கொஞ்ச நாள் பெங்காலில் இருந்துட்டு வந்தேன், ஒரு 10 நாள் கல்கத்தாவில். இந்த மழை வர்றதுக்கு முன்னாடி ஓடி வந்துட்டேன். அவ்வளவு அழகா பாடுறாங்க. அந்த படத்துலயும் ஒரு மனைவி அப்படின்ற ஒரு ஒரு கணவன் மனைவினால கூட அந்த எக்ஸ்பிரஷன் ஆஃப் அ ஹவுஸ் ஒய்ஃப், அதெல்லாம் எக்ஸ்ட்ராடினரியா இருந்தது. இசை நல்லா இருந்தது, எல்லாமே நல்லா இருக்கு. சொன்ன மாதிரி தம்பி, நல்ல படத்தை பண்ணி என்ன பண்ண போறோம் இல்லையா? நல்ல சாப்பாடு வீட்டில் இருக்கும். நான் பிஸா தானே கேட்குறோம். இதுல பிஸா இல்லை இல்லையா? நம்ம ஃபாரின் கலவைகள் கலந்த சாப்பாடு இதில் இல்லை. மோனிகா இல்லை. சினிமா வந்து யாராலையும் ஒன்றும் பண்ண முடியாது. நல்ல சினிமாக்களை எந்த கொம்பனாலையும் தடுக்க முடியாது. அது வந்து நிச்சயமா போய் ரீச் ஆகணும். நல்ல படங்களை ரசிக்கக்கூடியவர்கள் தான் தமிழ் ரசிகர்கள். நல்ல சிறந்த படங்களை தூக்கி கொண்டாடக்கூடியவர்கள் தான் ரசிகர்கள். அது ரசிகர்களை பற்றி எப்பவுமே வந்து நம்ம தப்பு கணக்கு போடக்கூடாது. ஒரே விஷயம் என்னன்னா, நமக்கு ரசிகர்களுக்கு நடுவுல சில பாலிடிக்ஸ் நடக்குது பாருங்க. அந்த பாலிடிக்ஸை தான் கரெக்ட் பண்ணணும். நம்ம கண்டென்ட் போய் சேர விடாம பண்ணுவாங்க பாருங்க. நீங்க சொன்னீங்களே எங்க நம்ம டிஸ்ட்ரிபியூட்டர், ரொம்ப சந்தோஷம். கரெக்டா அவர் கணக்கு கொடுக்கணும். எவ்வளவு தியேட்டர்ல எவ்வளவு நாள் ஓடுதுன்னு அவருக்காவது தெரியணும். புரியுதா? நீங்க தயாரிப்பாளருக்கு தெரியாது அப்படின்றீங்க. அது நான் பல மேடைகள்ல பல தடவை நம்ம எல்லாத்துக்கிட்டையும் சொல்லிட்டு இருக்கேன். மொத்தம் ஒரு 50 தியேட்டர்ல ரிலீஸ் ஆயிடுச்சு.
ஒரு நாளைக்கு ஒரு 60 ஷோ ஓடுது. ஒரு 4 நாளைக்கு எவ்வளவு ஷோ, ஒவ்வொரு ஷோவுக்கு எவ்வளவு கலெக்ஷன் ஆகுதுன்னு உண்மையா யாரு கொடுக்குறானோ அவன் தான் உண்மையா சினிமா நேசிக்கிற ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர். கடைசியில் 2 லட்சம் ரூபா தான் மிச்சம்னு கொண்டு அந்த கணக்கு கூட நம்ம கேட்க வேண்டாம், அந்த கணக்கே வேண்டான்ற லெவலுக்கு தள்ளிடுறாங்க சில டைம்ல நல்ல படங்களுக்கு. ஸோ இது வேற எங்கேயோ ஒரு எனிமிட்டி இருக்குது. நல்ல சினிமாவுக்கும் ரசிகர்களுக்கும் நடுவில் நிறைய வில்லனுகள் இருக்காங்க. அந்த வில்லனுகளை எல்லாம் முதல்ல நம்ம காலி பண்ணணும். அதுக்கு தான் நம்ம போராட வேண்டியிருக்கு. நீங்கள் சொன்ன மாதிரி பத்திரிகை நண்பர்கள் எல்லாம் வந்து நல்லா தான் எழுதுவாங்க, நல்ல படங்களை எப்போதுமே வந்து பாராட்டுவாங்க. உங்களுடைய உழைப்பு இருக்கு பாருங்க, இதுதான் சினிமாவுக்கு ஆக்கப்பூர்வமான முயற்சின்றது. இதுதான் இந்த மாதிரி தான் ஒவ்வொருத்தரும் ஜெயிக்கணும்ட்டு நம்ம காலத்துல இருந்தும், செல்வமணி காலத்துல இருந்தும், எனக்கு முன்னாடி வந்த பாரதி ராஜா, பாக்கியராஜ் சார் காலத்துல இருந்தும் நாங்கள்லாம் வந்தது காரணமே கடினமான உழைப்பு. காசெல்லாம் எதிர்பார்க்க மாட்டோம். அப்புறம் காசு தேவையாயிருது. காசு இல்லாம ஒன்றும் பண்ண முடியாது. காசும் தேவையாயிருது, வெற்றியும் தேவை. வெற்றி வரணும். வெற்றி இல்லைன்னா தான் நீங்க சொன்னீங்களே இந்த ஏவிஎம் வாசல் இருந்து இந்த தெருவழி எல்லாம், அந்த வெற்றிகளை எதிர்நோக்கி வாழ்க்கையே இழந்த எத்தனையோ பேர் இருக்காங்க. அவங்களுக்காக வந்து நீங்க நல்லா சொன்னீங்க, அது எமோஷனலா இருந்துச்சு. அவங்கள கம்பேர் பண்ணும்போது இன்னைக்கு நம்மளும் சினிமாவில் இருக்கிறோம், சினிமா துறைக்காக பேசிட்டு இருக்கோம், சினிமா மேடையில் இருக்கிறோன்றதே நமக்கெல்லாம் ஒரு பெரிய விஷயம். இன்னும் இளைஞர்கள், இன்னும் ஒரு எனக்கு தெரிய ஒரு 40 வருஷமா இன்னும் படம் முயற்சி பண்ணிட்டே இருக்கிற இளைஞர்கள் இருக்காங்க. 40 வருஷமா என் கூட வந்த ஒருத்தன் இன்னைக்கு வந்து கதை ரெடி பண்ணிட்டு இருக்கிறேன்றான். ஸோ சினிமா எவ்வளவு ஈர்ப்புள்ள ஒரு விஷயம் பாருங்க. அந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல் மீடியா. இதை சிதைக்காமல் நம்ம இந்த சினிமாவை காப்பாற்ற வேண்டியது ஒரு மிகப்பெரிய. நீங்க சொன்னீங்க, நம்மளை யார் கூப்பிட்டாலும் வந்துடுறோம். நாங்க சின்ன சினிமாக்காரங்க, ஏன்னா பெரிய சினிமாக்காரங்க கூப்பிடவே மாட்டாங்க. கவலையே படாதீங்க. இப்போ ரஜினி சார் ஃபங்க்ஷனுக்கு நம்மளையெல்லாம் கூப்பிடுவாங்களா? கமல் கூப்பிடுவாரா? சொல்லுங்க, கூப்பிட மாட்டாங்க. பெரிய நடிகர்கள் படத்துக்கெல்லாம் நீங்களும் நானும் தேவையில்லை சார். அந்த படத்தில் நடிக்கிற நடிகர்கள் அவங்கள வச்சுட்டு அதுக்கு ஒரு பெரிய இது பண்ணிட்டு, ஒரு பெரிய இது பண்ணிட்டு அதையும் கமர்ஷியல் பண்ணி அதையும் வித்துடுறாங்க. நமக்கு அந்த வியாபாரம் இருந்தா கூட பரவாயில்லை. புரியுதா உங்களுக்கு? ஏதோ நம்ம யூடியூப் நண்பர்கள், நம்ம பத்திரிகை நண்பர்கள் நம்ம பேசுறதை எடுத்து போட்டு இந்த இறுதி முயற்சி படத்துக்காக உதயகுமார் இப்படி பேசினாரு, இறுதி முயற்சி ஓடணும், இது இறுதி முயற்சி சிறந்த படம், இறுதி முயற்சி தொழில்நுட்ப கலைஞர்கள் சிறப்பாக செய்திருக்கார்கள், இறுதி முயற்சி படத்தில் நடிகர்கள் பிரமாதம் பண்ணியிருக்காங்க, இயக்குனர் அற்புதமா பண்ணியிருக்காரு. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நம்ம இங்க பேசுறத இது எல்லாத்தையும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி அடிச்சு இறுதி முயற்சி படத்தையே கொஞ்சம் போய் சேர்க்கறதுக்கு அவங்க முயற்சி பண்றாங்க. அதெல்லாம் வந்து இல்லை, அதெல்லாம் சொல்லவே சொல்லாதீங்க. எல்லாம் அவங்க கடமைகளை செய்கிறாங்க. நம்மளும் நம்ம கடமையை செய்கிறோம். நல்லா நம்ம படம் எடுத்து ஒரு மக்களுக்கு போய் சேர வேண்டிய ஒரு விஷயத்தை சேர்க்க விடாம பண்ற அந்த கும்பலைத்தான் நான் வந்து திருப்பி சொல்றேன். நம் தமிழ் இனத்தின், நம் தமிழ் திரை உலகத்தின் எதிரி என்கிறது அந்த இடம்தான். அந்த இடத்துல யாரு என்ன பண்றாங்கன்றது நான் சொல்லவே தெரியாது எனக்கு. நல்ல வேலை, அந்த இடம் வர்றதுக்கு முன்னாடியே நம்ம சினிமாக்களை இயக்கி வெற்றி படங்களை கொடுத்துட்டேன், தப்பிச்சிட்டேன். திருப்பி இப்ப நான் வந்தாலும் இதுதான் மேட்டர். நீங்க சொன்ன மாதிரி என்கிட்டயும் நிறைய, சார் நீங்க எவ்வளவு பெரிய டைரக்டர், எவ்வளவு நல்ல படம் எடுத்தீங்க, எவ்வளவு சார், நம்மளை ரொம்ப வெறுப்பேற்றுவாங்க. இன்னும் அருமையான பாட்டு எழுதியிருக்கீங்க, என்ன சூப்பராக கொண்டு வந்தீங்க சார், விஜயகாந்த் சார் படம் சார், கார்த்திக் சார் படம், ரஜினி சார் படம், எஜமா என்ன சார், எப்போ சார் அந்த மாதிரி படம்? இதை என்ன நான் எடுக்க மாட்டேன்னு சொன்ன மாதிரி இல்லை. எல்லாம் வியாபாரிகள் ஆயிட்டாங்கப்பா. இப்ப நம்ம கிட்ட யார் வருவா
ஸோ வியாபாரம் இருக்கா நம்மகிட்ட? வியாபாரம் இல்லாத ஒரு இடத்துல உட்கார்ந்துட்டு நம்ம வியாபாரத்தை பத்தி பேசுறோம். அதனாலதான் நீ சொல்ற தம்பி, வீட்டுல எல்லாம் ஓரளவுக்கு இந்த படத்துல எல்லாம் இன்வெஸ்ட் பண்ணின்னா அது வந்தாலும் வரலனாலும் உங்க குடும்பத்துக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு நான் கேட்பேன். நீ சொன்ன மாதிரி தான் நான் அது முதல்ல கேட்டுப்பேன். நீ இவ்வளவு இன்வெஸ்ட் பண்றியா, அது போயிடுச்சுன்னு நினைச்சுக்கோ, உனக்கு ஒன்றும் பிரச்சனை இருக்காதுல்ல அப்படின்னா சினிமா எடுக்கவா. எக்ஸ்ட்ரா பணம் இருந்தா வா, இல்லைன்னு இந்த பக்கமே வராது. ஒன்ஸ் நம்ம ஃபர்ஸ்ட் காப்பி ரெடி பண்ணிட்டோம்னா இந்த ஃபர்ஸ்ட் காப்பி தான் நம்ம சொத்து. அது எந்த அளவுக்கு நமக்கு வெற்றியை கொடுக்க போதோ அந்த அளவுக்கு தான் நமக்கு வருமானம் வரும். அது வெற்றியே வந்தாலும் சில டைம்ல வருமானம் வர மாட்டேங்குது. இன்னொரு விஷயம், அது எல்லாம் கணக்கு தப்பா எழுதுவானுங்க. இந்த மேடையில் இருப்பவர்கள் மட்டுமல்ல, இவங்க மட்டுமல்ல, நம்ம திருத்த வேண்டிய ஆளுங்க நிறைய பேர் இருக்காங்க சாமி. ஒரு போலீஸ் ஸ்டேஷனால முடியாது, ஒரு கோர்ட்னால முடியாது. மனசாட்சி உள்ள, இதயமுள்ள, தன்மானம் மிக்க மனிதர்களால் மட்டும்தான் ஒரு நல்ல திரைப்படத்தினுடைய வெற்றியை அழகாக அடுத்தவர்களுக்கு கொண்டு போய் சேர்க்க முடியும் என்று கூறிக்கொண்டு, இந்த திரைப்படத்தில் பணியாற்றிய அனைவருக்கும் அந்த நல்ல காலம் வர வேண்டும். இந்த திரைப்படம் மிகச் சிறப்பான முறையிலே நல்ல வசூலையும் தர வேண்டும். மக்கள் மனதை சென்று அடையும் இந்த மிக அற்புதமான ஒரு கண்டென்ட் இது. இந்த கண்டென்ட்டை மறக்காமல், மறுக்காமல், தவறாமல் அனைவருக்கும் கொண்டு போய் சேர்க்க வேண்டிய கடமை உங்களுக்கு மட்டுமல்ல எங்களுக்கும் உள்ளது என்று சொல்லி, தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர்கள் சங்கத்தின் சார்பாக அனைத்து நடிகர் நடிகைகளையும், தொழில்நுட்ப கலைஞர்களையும், எங்க நம்ம டப்பிங்க அவர் கிளம்பிட்டாரா அண்ணன், ரொம்ப நல்லா இருந்தது. ஒரு ஷாட் வந்தாலும் கம்பீரமா இருந்தது. விட்டல் சார் ரொம்ப நாள் எங்களுக்கு எனக்கு நண்பர் அவர். நாங்கெல்லாம் இன்ஸ்டியூட் ஸ்டூடெண்ட்ஸுங்க, எனக்கு சீனியர்ஸ் இவரும் ரஜினி சார்லாம். அவங்க இருந்த இன்ஸ்டியூட் வேற, பட் அதே இன்ஸ்டியூட் தான் தமிழ்நாடு திரைப்பட கல்லூரியாக மாறிச்சு. ஸோ நமக்கு சீனியர் தான் அண்ணன் விட்டல் சார். விட்டல் சார் என்றைக்குமே ஒரே மாதிரி இருப்பார். ரொம்ப அன்பானவர், தங்கமானவர். அவர் நண்பர்கிட்ட கூட அவர் எதுவுமே கேட்டது கிடையாது. அந்த மாதிரி நட்பு தான் ரஜினி சாருடைய நட்பு. அதனால அவர் ஒரு மிகப்பெரிய, நான் எப்பவுமே சொல்றது, ரஜினி, கமல் போன்றவர்களுக்கு எல்லாம் இனிமேல் யாருமே இளையராஜா இந்த 3 பேர்த்தையும் யாரையும் எந்த விதத்திலையும் விமர்சிக்கிறது தவிர்த்துருங்கன்றது. ஏன்னா அவங்க எல்லாம் நிறைய சாதனை பண்ணிட்டாங்க, நிறைய இந்த தமிழ் மக்களுக்காக நிறைய உழைச்சிட்டாங்க, நிறைய அவங்களுடைய படைப்புகளால் நம்மளை நிறைய மகிழ்விச்சிட்டாங்க. ஸோ அவங்கள பற்றி இனிமேல் போட்டு திருப்பி இளையராஜா அப்படி, அவர் அப்படி, இவர் அப்படின்றது இனிமேல் யாருமே தயவு பண்ணி விமர்சனங்களை தவிர்த்து விட வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொண்டு, புதியவர்களை வளர்க்க நாம் அடுத்த கட்டத்தில் ஒரு மிக பெரிய முயற்சி எடுத்து புதிய படங்களை, இந்த மாதிரி நல்ல சிறந்த படங்களை மக்களிடம் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்று கூறி, அனைத்து தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர்கள் சங்கத்தின் சார்பாக எனது வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி. நன்றி சார். பத்திரிகையாளர்கள் அவசர கால செய்தி சேகரிக்க வேண்டி இருக்கதா, விழாவை சீக்கிரம் முடிக்க வேண்டி இருக்கு. அடுத்ததாக தன் படைப்புகளால் பெரிதும் பேசப்பட்ட இயக்குனர் பேரரசு அவர்களை பேச அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். ஒரு நிமிஷம். பேரரசு சார் இதை முடிச்சுன்னு பேசுங்க. அவரே கிளம்ப போறாரு சார். பேரரசு சார் சொல்லிடுச்சு. ஜனா வெங்கட் சார் ஒரு நிமிஷம். விஜய் சார் மாநாட்டில் சீக்கிரம் சிறப்பு விருந்தினர்கள் வெளியிட படக்குழுவினர்கள் இப்போது பெற்றுக் கொள்வார்கள். இறுதி முயற்சி படத்தின் இசை ட்ரெய்லர் வெளியிட இப்போது
ஃபர்ஸ்ட் வீடியோ எடுத்துக்கலாம், அப்புறம் போட்டோ எடுத்துக்கலாம். அந்த பேப்பர் வாங்க. வீடியோ ஓகேவா? போட்டோ கிளாட் ஓகேவா? பேரு சார் சீக்கிரம் வாங்க. விஜய் சாரோட இதுல 30 பேர் இறந்துட்டாங்களா? அனைவருக்கும் வணக்கம். இறுதி முயற்சி படத்தின் டைட்டில் வந்து கொஞ்சம் விமர்சிக்கப்பட்டது. என்னடா இறுதி முயற்சின்னு சொல்கிறாங்கன்ட்டு. அந்த சென்டிமெண்ட்டுக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லை. நிறைய படங்கள் அந்த சென்டிமெண்ட்டை முறியடிச்சிருக்கு. ஆரம்ப காலத்தில் பாக்கியராச படம் எல்லாமே நெகட்டிவ் டைட்டில் தான். ஒரு கை ஓசை, தூரல் நின்று போச்சு, இப்படி எல்லாமே ஆரம்பத்தில் எல்லாமே நெகட்டிவ் டைட்டில் தான். சமீபத்தில் பிச்சைக்காரன் படம் பெரிய ஹிட் ஆச்சு. கோடீஸ்வரன் டைட்டில் வச்சாங்க, பட் ரிலீஸ் ஆகலை. ஆனால் அதுக்கும் சம்மந்தம் இல்லை. கடைசி விவசாயின்னு படம் எடுத்தாங்க, நேஷனல் அவார்டு கிடச்சிது. அதனால் இறுதி முயற்சிங்கிறது நம்ம நெகட்டிவாக பார்க்கக்கூடாது. முயற்சிங்கிறது நல்ல விஷயம். முயற்சிக்காமல் இருக்கிறது தான் தப்பு. முயற்சிங்கிறது நல்ல விஷயம். அல்லது இறுதி முயற்சி அப்படிங்கிறது நம்பிக்கை. கடைசி இங்கு முற்றுப்புள்ளியில் அது. இறுதி முயற்சிங்கிறது ஒரு நம்பிக்கை. சில இடத்துல ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருப்பாங்க, வீட்டுக்காரர் ஒரு கடன் கேட்பார், போயிட்டு 10 தடவை கேட்டிருப்பாங்க, கொடுத்துருக்க மாட்டார். அவங்க ஒய்ஃப் சொல்லுவாங்க, எங்க கடைசியாக ஒரு முயற்சி பண்ணி பாருங்களேப்பாங்க. நம்பிக்கை. அதுக்காக இறுதி முயற்சிங்கிறது நிறைவான பகுதி இல்லை, அது தொடக்கம். இறுதி முயற்சிக்கு ஒரு நம்பிக்கை. இந்த நம்பிக்கை கண்டிப்பாக வெற்றி அடையும். எங்கே நல்ல நோக்கத்தோட, நல்ல விஷயத்தோட, நல்ல எண்ணத்தோட, சமூகத்துக்கு நல்ல விஷயத்த சொல்லணுங்கிற நினைப்போட உங்களோட முயற்சி இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக இந்த முயற்சி திருவினை ஆக்கும். நான் ரஞ்சித் சார் படம் நிறைய பார்த்துருக்கேன். ஆனால் இந்த படத்தில் எனக்கு முழுமையாக நடிச்சிருக்காருன்னு எனக்கு தோணுச்சு. ஏன்னா ஒரு நடிகன் வந்து வசனம் பேசி நடிக்கிறது நடிப்பு இல்லை. கோபம் பேசிடலாம், சோகமாக டயலாக் இருந்தால் சோகமாக பேசிடலாம். ஒரு நடிகன், சிறந்த நடிகன் என்னன்னா டயலாக் பேசாமல் நடிக்கலாம் பாருங்க. டயலாக் பேசாமலே மனசில் ஒரு இறுக்கத்தை கொண்டு வராம பாருங்க. இன்னொருத்தர் டயலாக் பேசும்போது அதுக்கு ரியாக்ஷன் சரியாக கொடுக்குறாம பாருங்க. அவர் தான் சிறந்த நடிகன். பேசி நடிக்கிறவன்லாம் நடிகர் இல்லை. இந்த படத்தில் ரஞ்சித் சார் ஒரு மிகச்சிறந்த நடிகராக தெரியுது எனக்கு. அந்த ஃபேஸில் அவ்வளவு இருக்கும். நம்மளுக்கு கதை தெரியாதனால, ஆனால் என்னமோ இருக்கு. இந்த எதிர்பார்ப்புன்னு ஒன்று இருக்குல்ல சார். ஒரு பணத்தை நம்ம ஒருத்தருக்கு உதவி பண்ணுறோம், அவங்க திருப்பி பண்ணுவாங்கன்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். நம்ம ஒருத்தருக்கு சாப்பாடு போடுறோம், நாளைக்கு நமக்கு சாப்பாடு போடுவாங்கன்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். மொய் எழுதுறோட அதுதான், திருப்பி அவங்க எழுதுவாங்கிற ஒரு எதிர்பார்ப்பு. ஆனால் அன்பு இருக்குல்ல, அதுதான் அது எதிர்பார்க்கும். மற்றெல்லாம் நம்ம எதிர்பார்க்க தப்பு. நம்ம ஒரு உதவி பண்ணுறோம், திருப்பி உதவி பண்ணுங்க எதிர்பார்க்க தப்பு. நம்ம ஒருத்தருக்கு சாப்பாடு போடுறோம், திருப்பி சாப்பாடு
அவங்க நம்ம போடணுங்கிறது தப்பு. எதிர்பார்ப்பு எது செஞ்சாலும் தப்பு. இந்த அன்பு மட்டும் திருப்பி எதிர்பார்க்கும். அது உண்மையான அன்பு. இந்த சாங்ல இவர் சாப்பாடு ஊட்டி விட்டுருவார், திருப்பி கேட்பார் நீ விட்டு விட மாட்டான்ட்டு. அது அன்பு. அந்த எதிர்பார்ப்பு நியாயமான எதிர்பார்ப்பு. ஆனால் என்ன இருக்குங்கிற கதை படம் பார்த்தா தெரியும். இருக்கு, ஏதோ ஒன்று இருக்கு. சும்மாலாம் திருப்பி ஒரு புருஷன் வந்து திருப்பி ஊட்டி விட்டு சொல்ல மாட்டான். திருப்பி ஊட்டி விட்டுனா அந்த உணவுல என்னமோ இருக்கு, ஏதோ கதை இருக்கு. அது படம் பார்க்கும்போது தெரியும். இன்னொன்று டைரக்டர் சொல்லும்போது இந்த தற்கொலைங்கிறது நான் பண்ணிக்கிறது இல்லை சார். நம்ம சொல்றோம் தற்கொலை பண்ணிக்கிட்டான், சூசைட் பண்ணிக்கிட்டான். யாரும் தற்கொலை பண்ணிக்கிறது இல்லை. தற்கொலைங்கிறது தற்கொலை தூண்டுவது. தற்கொலை பண்ணிக்க பைத்தியம் நம்மளாம் ஏன் தற்கொலை பண்ணிக்கிறோம்? தற்கொலை பண்றதுக்கு ஏதோ ஒரு விஷயம் நம்மளை தூண்டி விடுகிறது. தற்கொலை பண்ணிக்கிட்டாங்கிற வார்த்தையே தவறு. இவன் தற்கொலை செய்வதற்கு தூண்டப்பட்டிருக்கிறான் என்பதுதான் உண்மை. அதனால தற்கொலை செஞ்சுட்டாங்க. சில வார்த்தை தமிழ்ல சில வார்த்தைகள்லாம் தவறாத்தான் இருக்கும். அது ஒரு தவறு. அதுக்கு அந்த தற்கொலைக்கு இந்த மாதிரி படங்களை பார்க்கும்போது நமக்கு ஒரு நம்பிக்கை வரும். இது விழிப்புணர்வு படம். இவர் வந்து பார்த்திபன் சாரோட அசிஸ்டன்ட் இயக்குனர். பார்த்திபன் சார் வந்து நான் பழைய பேட்டி படித்தேன் சார். அதை சொல்லி நான் ஒரு நிறைவு பண்ணிக்கிறோம். அவர் ஆரம்ப காலத்தில் டப்பிங் ஆர்டிஸ்டாக இருந்து நடிக்க முயற்சி பண்ணி நிறைய அந்த முயற்சிகள், இறுதி முயற்சின்னு சொன்னீங்களே, அது நிறைய தொடர் முயற்சி ஒரு சீசனில் பீச்சில் உட்காந்துருக்காரு. தற்கொலை பண்ணிக்கலாமாங்கிற மூடு வந்துட்டார். என்னடா அவ்வளவு முயற்சி பண்ணுறோம், எவ்வளோ முயற்சி பண்ணுறோம், ஒன்றும் நடக்கலையே, நீங்கள் வாழ்ந்துன்னு செய்ய போகிறோம், செத்துடலாங்கிற முடிவோட இருக்காரு. அப்போ பீச்சில் ஒரு பேப்பருக்கு கையில் படுது, எடுத்து படிக்கிறார். ஒரு சின்ன கவிதை. வாழ்ந்துன்னு செய்ய போகிறோம், செத்து தொலையலாம். அடுத்த வரி, செத்துன்னு தொலை போகிறோம், வாழ்ந்து தொலையலாம். அங்க ஒரு தற்கொலை பண்ணிக்கலாம் முடிவு பண்ண ஒருத்தருக்கு அந்த 4 பேர் கவிதை வந்து திரும்ப வாழ வச்சிருச்சு. இன்னைக்கு சினிமாவில் தவிர்க்க முடியாத ஒரு சக்தி. வித்தியாசம்னா பார்த்திபன். எத்தனை வெற்றி! தமிழ் திரையுலகில் பார்த்திபன்கிறது ஒரு மிகச்சிறந்த இயக்குனர். எங்க அந்த ஒரு முடிவுக்கு வந்தபோது வருது ஒரு கவிதை. அப்ப திருப்பி முயற்சி தொடருது. அதனால ஒவ்வொரு காலகட்டத்துக்கும் நம்ம ஒரு மனுஷன் தற்கொலை பொருளாதார ரீதியாக கஷ்டப்படுறோம். 2 தான். ஒன்று பொருளாதார ரீதியாக கஷ்டப்படுறவன் தற்கொலைக்கு முயற்சி பண்ணுவான். இன்னொன்று பைத்தியக்காரத்தனம், காதல். இந்த காதல் வந்து அதில் தோல்வி தான். அதை காலத்து தான் வாழ்க்கைன்னு நினைக்கிறவன் காதல் தோல்விச்சுன்னா தற்கொலைக்கு முயற்சி பண்ணுவாங்க. ஆனால் தற்கொலைங்கிறது மிகப்பெரிய தவறான விஷயம். அதைத்தான் அந்த படம் எடுத்து சொல்லுது. இந்த படம் ஒரு உண்மையிலேயே ஒரு மக்களுக்கான படம். இன்னைக்கு இருக்கிற மக்களே 60% செத்துறவன் நடிச்சுக்கிருக்கான். எவ்வளவு சந்தோஷம் வாழலைங்க. பல பிரச்சனை, பல போராட்டம். அவனுக்கு இஎம்ஐலே பசித்து போறான். ஃபர்ஸ்ட் இஎம்ஐ வாங்கி பாதி காலங்கள் போயிடுது. ஏன்னா ஒரு வாழ்க்கை இன்னொருத்தனை பார்த்து நம்மளும் அது மாதிரி வாழணும். ஒருத்தன் கார் வாங்கினா நம்மளும் கார் வாங்கணும். ஒருத்தன் வீடு கட்டினா நம்மளும் வீடு கட்டணும். அடுத்தவனை பார்த்தே வாழ்றதுலாம் இஎம்ஐனால வாழ்றாங்க. ஆமாம், இதில் நிறைய இருக்குது. இந்த மாதிரி மக்கள்லாம் இந்த படத்தை பார்க்கணும். ஏன்னா அந்த ரவிச்சந்திரன் கேட்ட நான் பேப்பரில் அப்போ படிக்கும்போது பகிர்ந்துச்சு. என்னடா குடும்பத்தோட ஒருத்தர் இறந்துட்டானா எப்படி இருக்கும்? அந்த உண்மை சம்பவத்தை எடுத்து நம்ம டைரக்டர் வெங்கட் ஜனா பண்ணியிருக்கிறாரு. இந்த படத்தில் ஒர்க் பண்ண அத்தனை டெக்னீஷியனுக்கும் மியூசிக் நல்லா பண்ணியிருந்தாப்புல. குறிப்பாக கேமராமேன் பாராட்டி ஆகணும். ஏன்னா நான் நிறைய படங்கள் பார்க்குறேன். சில படங்கள் தான் டக்குன்னு கேமராமேன் ஒர்க் நல்லா இருக்கும். ஏன்னா எந்த படத்தில் ஒரு நடிகனோட இந்த ஸ்கின் டோன் இருக்குல்ல, அது கரெக்டாக தெரியுதோ, ஒரு நடிகையோட ஸ்கின் டோன் அது கரெக்டாக இருக்கணும். இந்த ஸ்கின் டோன் கரெக்டாக யார் படம் பிடித்து காட்டுறாங்களோ அவன் சிறந்த கேமராமேன். இதில் அப்படியே ரஜினியோட ஸ்கின் டோன் அப்படியே தெரிஞ்சுது. இந்த அம்மாவோட ஸ்கின் டோன் அது நேரம் இருக்க மாதிரி இருக்குது. சிலது இப்போலாம் டிஐலாம் வந்து கொஞ்சம் ஏமாத்திடுறாங்க. கருப்பாக இருக்குன்னு சிவப்பாயிடுறாங்க. இப்போ
செப்பம் கப்பாக்கிறாங்க சில இதில் தப்பானதில். ஆனால் கேமரா ஒர்க் நல்லா இருந்துச்சு. ரகுமான் சார் நம்ம கவிஞர் ஒரு வார்த்தை அந்த கமர்ஷியல் பாடலெல்லாம் எனக்கு எழுத பிடிக்காதுன்னு சொல்லி அப்படி ஒதுக்கிறாதீங்க. எம்ஜிஆர் பல பாடல்கள் கமர்ஷியல் பாடல் தான். பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் எழுதிய பல பாடல்கள் கமர்ஷியல் பாடல் தான். கமர்ஷியல் பாடல் நல்ல கருத்து சொல்ல முடியும். அதுக்கு எம்ஜிஆர் பாடலில் உதாரணம். நீங்கள் அந்த மாதிரி பாட்டு வரும்போது நீங்கள் எழுதுங்க. நான் சில பாடல்கள் நல்ல கருத்து சொல்ல முடியும். ஆனால் கமர்ஷியல் பாடல் தான் உங்களுக்கு நாட்டுக்கு தேவையான கருத்து சொல்ல முடியும். கதைக்கானதில் வந்து நீ கதைக்கான விஷயத்தை சொல்ல முடியும். ஒரு சோகம் ஒரு பிரச்சனை என்ன பிரச்சனை சொல்ல முடியும். சமூகத்துக்கு தேவையான விஷயங்களை கமர்ஷியல் படத்தில் கமர்ஷியல் சாங்கில் சொல்லலாம். அதை நீங்கள் கொஞ்சம் ஃபாலோ பண்ணீங்க. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைய என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். இதுதான் இயக்குனரோட முதல் முயற்சி வெற்றி அடையும். நன்றி, வணக்கம். இறுதி முயற்சி படத்திற்கு வந்து சிறப்பித்த அனைவருக்கும் அன்பும் நன்றியும். தேங்க்யூ ஸோ மச். டேக் கேர். பை. தெரியலையே.